வா ஒரு கைப்பிடி. பாத்து அம்மாடி செம வீட்டா இருக்குல்ல. ஆமா பாத்து சுற்ற போது. சரி சரி. இந்த பக்கம் பிரியாணியை குண்டாவோடய தூக்கிட்டு வந்துட்டாங்களா? விசேஷம்னா 20 பேர் தான் கூப்பிடணும்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல சார். ஏமா இந்த ஆளுகிட்ட நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேம்மா, இதுல கோட்டு சூட்டு வேற. இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் ஆகாதுமா, நான் பாத்துக்கிறேன். என்னப்பா என்ன விசேஷம்? நீங்களே பாருங்க சார், இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கல்யாணம். 150 பேர்கிட்ட வருவாங்கன்னு தான் லுக்கா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோட்டு சூட் எல்லாம் போட்டேன். கோட்டு போட்டு கோழி மாதிரியே இருக்க. ஆமா, இந்த கோட்டு தச்சவன் பேர் என்னப்பா? நல்லா பெருசா தச்சிருக்கான். ஏன் அதை கழட்டி எடுத்து போக வேண்டியது சார்? நான் ஏய் யார நீ, என்ன வேணும் சார்? நான் பச்சு பந்தல் ஒர்க்ஸோட ப்ரொப்ரைட்டர். ஏய் முதல்ல மாஸ்க போடியா. சார் சரி, இங்க எதுக்கு வந்த? சார் என்னோட பிரியாணி குண்டா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஓ, உன்னோட குண்டா தானே? ஆனா ஒண்ணுப்பா, பின்னி பெடல் எடுத்தீங்க. என்ன ஸ்மெல் இல்ல சோபனா? அத ஏன் சார் கேக்குறீங்க? எப்ப சாப்பிடுவோன்னு இருக்கு. எனக்கு தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆனா என்ன பண்றது, சாப்பிட முடியாது. ப்ளீஸ் சார். அதான் கேஸ்ல சிக்கிருச்சேப்பா. சார் இப்படி பண்ணாதீங்க சார், கொரோனாக்கு அப்புறம் கிடைச்ச முதல் ஆர்டர் சார். நீ போ, அப்படி போன்னு சொல்றேன்ல. டிஸ்டன்ஸ். யோ நீங்க வா. சோஷியல் டிஸ்டன்ஸ். ஏயா உனக்கு 50 வயசு கிட்ட ஆகுதுல்ல? ஆமாங்க. அரசாங்கம் அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னா அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்க? இனிமேல் இப்படி எல்லாம் ஆகாது சார். அப்படியா? ஆமா சார். நம்ம நாட்டை நாம தானே பாதுகாக்கணும். ஆமா, சரியா சொன்னீங்க சார். அது நம்மளோட கடமை சார். தெளிவானவையா நீ? ஆமா, உன் பேர் என்ன? ரஹ்மான். ஆஹா, சோபனா, இந்த ரஹ்மானோட அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கி அனுப்பி வச்சிருமா. பேரும் அட்ரஸ் கொடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ற வழியை பாரு. தேங்க்யூ சார். சார் இங்க வாங்க. இந்த அசிங்கிறது உங்க ஃப்ரெண்ட் தானே? அவரோட வைஃப் ஆசா ஒர்க்கர் தானே? ரொம்ப சண்டை போடுறாங்கண்ணே. சரி, இதுல சைன் போடுங்க சார். ஏய் தொடாதே. டிஸ்டன்ஸ். டோன்ட் டச். என்னடா சார் என்னோட குண்டா? அது வேற இருக்குல்ல. கொரோனால முடிஞ்சதுக்கு அப்புறம் கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடி வாங்கிக்க. சார் செபாஸ்டியன் வந்து வண்டியடியா. மாஸ்க போடுங்க. அது சரி நபிசா, எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்தா சரி. ஆனா அவர்தான் எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாரு. பொண்ணு பார்த்தானா இல்லையா? எங்க அவன் ஒத்துக்கிறான்? அவங்க பையனோட வேலைய பத்தி எதா கேட்டாங்களா? அவன் தான் கல்ஃபுக்கு போறான்ல, அப்படித்தான் அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். போய் கிழிப்பான். இத பத்தி பேசினாலே அவன் கத்துவான் தெரியும்லமா. இதுல அவங்க கிட்ட சொல்லிருக்கீங்க பாத்தியா? நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது, எனக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறீங்க? என்னால கல்ஃபுக்குலாம் போக முடியாதுன்னு எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு இப்போ கல்யாணம் பண்ண வேண்டாம். அப்பா வந்தா அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. ஏன்டா இன்னும் அந்த பானுவையே நினைச்சுக்கிட்டு இருக்க? அப்ப அவளையாவது கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வாயேண்டா. தலை எழுத்து. இடம் விட்டு நில்லுங்க, இடம் விட்டு நில்லுங்க. இடம் விட்டு நின்னீங்கன்னா உசுறு இருக்கும். சரியா? கொரோனா விட்டு தள்ளி இருங்க. தம்பி, இது கூட கொஞ்சம் தள்ளி இருங்க. சாப்பிட்டதே சாப்பிட்டு வெறுப்பா இருக்கு. இத போடு. தர மீன் எல்லாம் சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? பெரிய விருந்துதான். இந்தாங்க புடிங்க. வாங்க 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 வாங்க. மீன்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காடை தான் புடிச்சிட்டு வந்தது. என்னடா விஜய்சன, சங்கரா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எத்தனை கிலோ போடட்டும்? சங்கராவா? வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. எனக்கு மத்தியே போடு. என்ன மத்தியா? என்னடா நல்லா சம்பாதிக்கிறாள், நீயே மத்தி வாங்க எப்படின்னா? கொரோனா டெஸ்ட்ங்கிற பேர்ல 1500 2000 வாங்குறீங்களா? சம்பாதிச்சா மட்டும் போதுமா? செலவுலாம் இருக்குல்ல. மத்தி 1/2 கிலோ போடு. 1/2 கிலோ? டேய், இதுல ஒரு 1/2 கிலோ போடுறா. சகிர்னா கிடைச்சதா? அட ஏன்பா வயித்தெரிச்சல கிளப்புற? போயா. தள்ளி இருங்க. கொரோனா விட்டு தள்ளி இருங்க. மீன் வேணா மாஸ்க் போட்டு வாங்க, இல்லனா தர முடியாது. தள்ளி நில்லுங்க. வாங்கடா, இறா வாங்கிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கு. காலையில தான் பிடிச்சது. வாங்கண்ணே, எவ்வளவு போட்டோம்? வாங்கண்ணே. 1/2 கிலோ சங்கரா கொடுப்பா. இருங்கண்ணே. இருடா, இதோ வந்துடுறேன். மஜோ, 12 மணிக்கெல்லாம் மீன் எடுத்து வச்சுட்டு ட்ரேவை கழுவிடு. 12 மணிக்கு தானே? என்னடா ஃபைன் நீயே கட்டுவ? டேய் கொஞ்சம் சீக்கிரம் வாயேண்டா. அட இருடா, வரேன். இன்னைக்கு வறுக்க தான் போறோம்ப்பா, அதுக்கேத்த மாதிரி வெட்டி கொடுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணே. எவ்வளவு நேரம் கால் பண்றது? லோடு எல்லாத்தையுமே ஏத்திட்டாங்க. இருக்காரா? இந்த இருக்காரு. என்னடா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டாரு. கோமா இருக்காரா? பேயாட்டம் ஆடிட்டு இருக்காரு. நான் வரட்டுமா? எப்படி? வேணாம்.
சரி நீ ஒண்ணு பண்ணு, எல்லா பொருளையும் எடுத்து உள்ள வை, நான் போய் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். ஆனா ஏத்திட்டாங்களே. இறக்கி வைடா. ராஜேஷ் அண்ணே, தம்பி ஒரு நிமிஷம். எதுக்கு? ஏய் குட்ரா, ஏன் சேர் தான்டா இது. சலை, நம்ம அண்ணனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா டீ சொல்லு. என்னடா இதெல்லாம் விளையாட்டா இருக்கா? அட சிரிக்காதடா. அட என்னண்ணே, ஏன் இப்படி பண்ற? நான் யார் சொல்லுங்க? உங்களோட பச்சு தானே, சின்ன வயசுல இருந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க. அத காரணமா வச்சுதான் நீ என்கிட்ட வந்து அழுதுட்டு நிக்கும் போது காசு எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன். இப்ப 4 மாசம் ஆச்சு, வாங்கின அசலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. அவசரப்பட்ட எப்படி நான் சொல்லுங்க? இந்த பிசினஸ்ல கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும், நல்ல லாபத்தை பார்க்கலாம். இந்த கோவிட் லாக்டவுன்லாம் முடிய போதுனே, உலகமும் பழையபடி மாறிடும். மாறுமா? ச்சே, என்னடா எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்க? இந்த WHO சொன்ன விஷயத்தையெல்லாம் கேட்டியா இல்லையா? இனி இந்த கோவிட் உலகத்தை விட்டு போகாது. இதுதான் இப்ப நியூ நார்மல். இந்த குப்பை எல்லாத்தையும் இப்ப வித்தாதான் எனக்கு கொஞ்சமாவது பணம் கிடைக்கும். இல்லையே முருகா, முடிஞ்சால ஆச்சுண்ணே. ராஜேஷ்னா அது நீ ஒன்னும் பேசணும்டா, வாய் மூடு. இனி இந்த கல்யாணம் எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அண்ணே, நானும் அதானே சொல்றேன், இந்த கல்யாணத்துக்கு கர்மாந்திக்கெல்லாம் முடிவே கிடையாது. ஆனா இது இருக்கே கோவிட், அதுக்கு முடிவு இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. அன்சாரியோட கடை மூடியாச்சு, அஜ்மீரா பந்தல் ஒர்க்ஸ் அதையும் மூடியாச்சு, சித்தாரோட கடையும் இப்ப மூட போறாங்க. பாக்கி இப்ப யார் இருக்கா? நம்ம கடை மட்டும் தானே இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்களேன். நான் உங்களோட ப்ராஃபிட் 5% அதிகமாக்குறேன். ஆனா எனக்கு 2 மாசம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட வந்து சொல்லுவீங்க, பச்சு நீ சொன்னதாண்டா கரெக்ட், கோவிட் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. ஏதோ ஸ்ட்ராங் டீ சொன்னியா, வருமா? வரும். வந்துச்சுன்னா அதை நீயே குடிச்சு கொஞ்சம் கூல் ஆகும். அது சூடா இருக்குமே. என்ன பச்சு, 2 மாசம் தான் டைம். இது ஒண்ணு உங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு கொண்டு வந்த சாதாரண சேர் இல்லடி, சிம்மாசனம் சிம்மாசனம். ஐயா இருக்கட்டும் ராஜா, உட்காரு. பச்சு, 2 மாசம் தான். பணம் மட்டும் வரல, அப்புறம் நான் வந்துருவேன். எங்க இல்ல, வீட்டுக்கு. இல்ல முருகா, அந்த சாமான்ல இறக்கி வச்சிடல. சரிங்கண்ணா. இந்த உலகமே அலைஞ்சாலும் வந்து வட்டி கேட்போம் போலயே. நசீரண்ணா, 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 நசீரண்ணே, நீ பெல் அடிச்சு பாரு. அதோ அங்க இருக்கு பாரு. டே பச்சு, எங்க எங்க இங்க 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 மேல. அண்ணா, ஹலோ. இன்னும் எத்தனை நாள் இந்த ஜெயிலு? அதுக்கு அந்த ஜெயிலே எவ்வளவோ மேல்றா, பெங்களூரை விட மோசமா இருக்கு. சரி, எங்களுக்கு கிளாஸ் எடுக்காம விஷயம் என்ன சொல்லுங்க. நான் சொன்ன பொருளை எல்லாத்தையும் பார்க்கணும்னா அம்மா கிட்ட நான் சொல்றேன். மா, அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ரேட்டை சொல்லுங்க. 1 லட்சம் ஒரு பீஸுக்கு 1 ரூபா வச்சுக்கோ. மொத்தம் 3 லேயர் இருக்கு. அப்புறம் பச்சு, அந்த பாதி வேலைக்கெல்லாம் எனக்கு பைசா எதுவும் வேண்டாம்ப்பா. ராஜேஷ் அண்ணன் கிட்ட பாத்துக்கோ. அட்வான்ஸ் ஃபுல்லா என்கிட்ட கொடுத்து. நான் அப்படி பண்ணக்கூடிய ஆளா சொல்லுங்க. உள்ள வாங்கப்பா. வாடா வாடா. நீ அலைமானோட மக அசி தானே? ஆமா, அவனேதான். மதியம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுதான். சரி, எப்படி டேஸ்டா இருந்துச்சுல்ல? பரவாயில்லங்க. அப்போ ஸ்மெல்லு வந்துச்சுல்ல? வந்துச்சா? மாஸ்க கழட்டிட்டு 2 பேரும் உள்ள வாங்க. வாங்க. இதோ இங்க இருக்கு, செக் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதென்ன? பையனுக்கு சம்பளத்துக்கு பதிலா இத கொடுத்துட்டாங்க. அது சரி. என்னன்னு சொல்றது? இது ஓகே தானே? விளையாடுறத நிறுத்திட்டு எழுதுடி. இத நான் எழுதலையா? இதையே நான் தானே எழுதுனேன். எழுத சொல்லிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கூட பிரேக் தர மாட்டீங்களா? பாத்து எழுதுமா. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குங்க. வேற யாரு போன நினைச்சுதான் பயமா இருக்கு. இதுக்கு மேலயும் அவ விஷயத்துல லேட் பண்ண கூடாது. பச்சுவோட நீங்க நேர்ல போய் அவ புருஷனை ஒரு முறை பாத்துட்டு வந்துருங்க. நீங்க சொன்னா அவன் கேட்டாலும் கேட்பான். இத குடுக்கறேன். போனை சார்ஜ்ல போட்டிருக்கேன், இருங்க. இப்ப இந்த பேஜ். குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கா. குட்டிமா, தாத்தா பேசுறாரு. ஹலோ தாத்தா.
அடடே பாத்துக்குட்டி எப்படிடா செல்லம் இருக்கு? நான் நல்லா இருக்கேன் தாத்தா. நீங்க வரும்போது மிக்கி மவுஸ் பொம்மை இருக்குல்ல, அதை கொண்டு வர மறந்துடாதீங்க. புடிமா நான் அதை மறப்பேன். உனக்காக நான் அப்பயே வாங்கி வச்சுட்டேன். இருங்க, அவன் வந்துட்டான், அவன்கிட்டயே பேசுங்க. சரி, போன கொடு. இந்தாப்பா அப்பா. சீக்கிரம் எழுது. தாத்தா கிட்ட பேசிட்டேன்னு எழுதாம இருப்பியா? சொல்லுங்க. என்னடா எப்படிடா இருக்க? என்னோட பேச்ச கேட்கவே மாட்டியா? எழுதுன்னு சொல்றேன். 21 நீங்க வரீங்கல்ல? 21 தான். ஆனா ஃளைட் எப்படின்னு சொல்ல முடியாதுலப்பா. ஏர்போர்ட் பக்கம் சும்மா காலை வச்சாலே கேஸ்ங்கறாங்க. நீ மாமா வீட்டுக்கு ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க. உங்க அக்கா விஷயத்தை தள்ளி போட கூடாது. இப்ப என்ன நானா தள்ளி போட்டுட்டு இருக்கேன்? அந்த ஆளை எத்தனை வாட்டி பாக்குறது? இல்லடா, நான் சொல்றத கேளு. நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் போகணும். புரிஞ்சுது. போன அம்மா குடுக்குறேன். வேண்டாம்டா, நான் அவகிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. நீ போனை வை. சரி, ஓகே. சரியா? அம்மா இங்க பாருங்க, நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணாலும் யூஸே இல்லம்மா. நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் செய்வேன். அதுக்கப்புறம் உன்னை விளையாட விடுறேன். புரியுதா? டேய் நீயே கேளுடா. எப்பா நீயே கேளுடா. ஏன்டா புலம்பிக்கிட்டு இருக்க? உன் ஆள் உன்னை விட்டுட்டு போனது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. வாடா என் தங்கம். ஏன் மேல உனக்கு என்ன கோவம்? நான் இருக்கேன்ல. என்ன ஆச்சுனே தெரியலடா, அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கான். சாப்பாடு போட தான் நான் வந்தேன். ஆனா போலீஸ் என்ன பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்கப்பா. முடியலடா, என்ன மன்னிச்சிரு. சரி, ஒரு வேலை பண்றேன். நான் உனக்கு ஒரு புது பொண்ணு பார்த்து கொடுக்கவா? டேய் அவனுக்கு என்னடா ஆச்சு? அதுக்கப்புறம் நம்ம அந்த லாக்டவுன்ல பைத்தியம் ஆயிட்டான்டா. இதா உள்ள போ. டேய் பச்சு, உன்னுடைய பாடு வருவால? டேய் அது நமக்கு முக்கியமே இல்லடா. முதல்ல நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு. சுமியோட நகையை அடமானம் வைக்க முடியுமா? அதை நாளைக்கே வச்சா நல்லா இருக்கும்டா. இங்க பாரு பச்சு, இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு பதிலா நீ பேசாம கல்ஃபுக்கே போலாம்ல. இஸ்மாயில் அண்ணன் கம்பெனில ஒரு நல்ல ஆஃபர் வேற இருக்கு. அப்புறம் ஏன்டா கஷ்டப்படுற? சரியா நான் சொல்றேன். சரி, உன் மாஸ்க் நீ எவ்வளவுக்கு வாங்கின? 15 ரூபா. சரி, நீடா? 10 ரூபா. ஒருவேளை அதையே நம்ம 1 ரூபாய்க்கு கொடுத்தா அப்ப எவ்வளவு லாபம் வரும்? கணக்கு போடுறா. இந்த சீசனை பொறுத்தவரை இதாண்டா பக்காவான பிசினஸ். நீ தயவு செஞ்சு என்ன நம்புங்கடா, கலக்கலாம்டா. அப்பா வரும்போது அவர் முன்னாடி நம்ம கெத்தா நிக்கலாம். அதுக்கு உன்னோட ஹெல்ப்பும் வேணும்டா. சரி, நான் அவகிட்ட நான் பேசுறேன். சூப்பர். நீ பேசுறேன்னு சொன்னாலே அது ஓகே தான்டா அர்த்தம். இருமலு வரட்டு இருமலு. சுமி, உன் வயிறு ரொம்ப பெருசா இருக்குமா? ரெட்ட பிள்ளையா இருக்கும்னு எனக்கு தோணுது. 7ஆம் மாசத்துல எங்களுக்குலாம் இந்த மாதிரி இல்ல. கண்டிப்பா ரெட்ட பிள்ளைங்க தான். ஆட நீங்க வேற சும்மா இருங்க. அம்மா சுமி அங்க உட்காரு. இப்படி சொல்லியே அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஏத்தாதீங்க. இது ட்வின்ஸா இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா குழந்தை புசு புசுன்னு இருக்கும் பாரு. எனக்கு தெரியாதா? நான் என்ன முட்டாளா? சொல்லு பாப்போம். இவ வயசை தாண்டி தானே நானும் வந்திருக்கேன். பரதநாட்டியம் ஆடுற அது அலமாரியில தான் இருக்கு, வந்து எடுத்துக்க. என்ன விஷயம் மாப்ள? இல்ல அது ஒண்ணு இல்ல. கஷ்டங்களை சமாளிக்க சில விஷயங்கள் செஞ்சுதான் ஆகணும். அசிலியா அங்கிள்? இல்லடா, அவன் வீட்டுக்குள்ள இருக்கா. அம்மா உங்க அப்பா வரேன்னு சொன்னானே, எப்ப வரான்? அவன் போய் எத்தனை வருஷம் ஆகுது? ஒரு நிமிஷம். 21ஆம் தேதி வராரு. ஏன் பீடி போர் அடிக்குதா? அட போடா, இன்னைக்கு சுமியோட சீமந்தம். எங்கடா போய் தொலைஞ்ச? நான் இங்க தானே இருக்கேன். இப்ப எங்கடா போயிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்கம்மா, எல்லாத்தையும் நோயின்னு கேட்டு. இவன் ஒருத்தன் பிரச்சனை விலை கொடுத்து வாங்கன்னு வெளியே போறான். அப்பா நீங்க உள்ள போங்க, விருந்தாளிங்களா வந்திருக்காங்களா? அவங்க கிட்ட போய் யாரால மல்லு கட்ட முடியும்? சரி வரேன்டா. சொல்றதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்க. 16ஆம் தேதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? அதுக்குள்ள நகையை மீட்டி கொடுத்துருந்தேன். டேய் அதுக்கு இன்னும் 10-15 நாள் இருக்குல்லடா. கவலைப்படாத, ஒரே வாரத்துல மீட்டு கொடுக்குறேன். ஏன் அது புசார கிட்ட கேட்க வேண்டியதானே? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனையே இன்னும் முடிவுக்கு வரல. முதல்ல அதை சரி பண்ணணும்டா. சரி கிளம்பு. சரி போயிட்டு வரேன். நிம்மதி தேடி வீட்டுக்கு போனேன், அதனால இங்க வந்து ஆட்டோவை ஓட்டுறேன். வச்சு தம்பி, மாஸ்க் எல்லாம் வச்சிருக்க, அப்படியே அண்ணனுக்கு ஒரு 10 கூடப்பா. உங்களுக்கு கொடுக்காமலையா? ஆனா நீங்க காசு கொடுக்கணுமே. அட என்ன இப்படி எல்லாம் கேக்குற? நீ ஏன் எனக்கு எப்படியும் காசு தரணும்ல? அந்த கடன் அடைக்க தானே காசு கேக்குறேன். எப்படி என் பணத்தை வாங்கி எனக்கே கொடுப்பியா? நல்லா இருக்கே. ஐயோ கடவுள, இது கண்டெய்ன்மெண்ட் ஜோன் ஆச்சே. இது வேற ஒண்ணு. இவனுங்களுக்கு வேற வேலை இல்லை, எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டு இருக்கானுங்க. இப்ப என்ன இதை வச்சா கொரோனா வராதாமா? நீ மனாமா ஹோட்டலுக்கு தானே போற? நீ வந்து ஏறு. அதுக்கு போறதுக்கு தான் ஊருக்குள்ள எத்தனை ஷார்ட்கட் இருக்கு. ஆட்டோக்காரனுக்கு தெரியாதா? ஏறு.
യുവാക്കൾ പൊറാട്ട ചുടുകയാണ്. അവർ മൈദയെടുക്കുകയാണ്. മൈദയെടുത്ത് കുഴക്കുകയാണ്. അത് കുഴച്ച് അത് ഉരുട്ടി പിന്നെ അത് പരത്തി ആ മൈദ പൊറാട്ടയാക്കുകയാണ്. പൊറാട്ട മൈദ, മൈദ പൊറാട്ട, ഇക്ബാലിന്റെ പൊറാട്ട, റൂബിയുടെ പൊറാട്ട, അമീർ യൂസുഫിന്റെ പൊറാട്ട. ഹോട്ടലിൽ പൊറാട്ട ചുടുന്ന പുണ്ടാരികൾ നിങ്ങൾ കണ്ടിട്ടുണ്ടോ? எப்பா காலங்கத்துல இவ்வளவு கூட்டம் இருக்கீங்க. கொஞ்சம் இருப்பா வரேன். என்ன அம்சா அண்ணா இங்க ஜோன் போட்டானுங்களா? அத ஏன் கேக்குற? இந்த ரோடு இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல தான் 55வது வார்டு இருக்கு. அது சரி. அதான் கண்டெய்ன்மெண்ட் ஜோனா. இது 56ல, இங்கெல்லாம் கண்டெய்ன்மெண்ட் இல்ல. அப்ப சரி விடுங்க. வார்டு கொரோனாவை பிடிச்சிட்டாங்களா? அதான் அந்த கவர்மெண்ட் கிட்ட தான் போய் கேட்கணும். மூச்சை நல்லா எழுங்க. அதே வேகத்துல வெளியே விடுங்க. டிக்கெட்டோட ரெடியா இருக்கீங்க போல. அடுத்த வாரமே போயிடும்பா. மாமா மாமான்னு கூப்பிட்டு இப்ப என்ன பிளான் பண்ணிட்டு வந்திருக்க? நீங்க ஏன் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க? லாக்டவுன் தான் முடிஞ்சிருச்சுல்ல. எந்த லாக்டவுனாலையும் யாரும் வரத போறத தடுக்க முடியாதுன்னு உங்க அக்கா தான் சொல்லிட்டால. சொல்லு. உண்மை என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. தெரியும்டா, எல்லாம் தெரியும். எல்லார்கிட்டே இந்த விரோதத்தை சம்பாதிச்சுட்டு அவளுக்கு இன்னும் நான் தானே புருஷனா இருக்கேன். சொல்லு. நீங்க அனாவசியமா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விடாதீங்க. நடந்த எதுவும் தெரியாத மாதிரியே பேசுறீங்க. இதுக்கு மேலே என்னால வந்துகிட்டு உங்களை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. உங்க முடிவு என்னன்னு சீக்கிரமா சொல்லுங்க. ஏடா நானடா உனக்கு இங்க வர சொன்னேன். வந்துட்டா. இதுல திமிரு பேச்சு வேற. அட என்ன பச்சோ, அதை கொண்டு வந்து இங்கே வைக்கிற? மாமாவை பார்த்தேன். இனிமேலாச்சும் ஜாக்கிரதையா இரு பூஷாரா. அது எப்படிடா இருக்க முடியும்? எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே என்ன வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்காரு. இப்ப நான் போய் அவர் காலை பிடிக்கணுமா? ஆமா, நீ ஏன் போகணும்? அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன்ல. நீயும் உன்னோட பிடிவாதம் எப்படியா போ. பச்சு, மீன் வாங்கிட்டு வந்தியா? அப்பா திரும்ப ஃபோன் பண்ணாருடா. உன் மாமா அவருக்கு கால் பண்ணி சண்டை போட்டாராம். அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்பா வருத்தப்படுறதுல பிரயோஜனமே இல்லை. மாமா இடத்துல வேற யார் இருந்தாலும் சரி அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. அப்படி என்னடா இவ தப்பு பண்ணா? யாருக்கிட்டையாவது நம்ம சாட் பண்ணும்போது நம்ம சொல்ற விஷயத்த அவங்களால புரிஞ்சுக்க முடியுமா? முடியுமே. கொஞ்சம் சைலண்ட்ல போடுறியா? பொண்ணு எந்திரிச்சுக்க போறா. மாமா வரமாட்டாரா? வருவாரு. ஆனா முன்னாடி மாதிரியெல்லாம் இருக்காது. அது மட்டும் புரியுது. அதை இங்கேயே வச்சுட்டு போ பச்சோ. நான் உங்களை எதுவும் கேட்க போறது இல்லை. இதெல்லாம் வித்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க. ஆக்ஸ்போர்ட் வேக்சின் வருதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அது வந்துச்சுன்னா இது எல்லாமே ஸ்டாக் ஆயிடும்டா. இந்த பிஸ்னஸை நானே இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன்னு. தயவு செஞ்சு நெகட்டிவாலாம் பேசாதீங்க. சரி விடுங்க, முதல்ல காசை கொடுங்க. வித்ததுக்கு அப்புறம் காசு தட்டுமாடா. ஜோக் அடிக்காதீங்கண்ணே. இதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும்னு எனக்கு நல்லா தெரியும். சரி இந்த கிளம்பு. இதில் என்ன கிடைக்க போகுது? எல்லாம் உள்ள இருக்குல்ல. எங்கடா போறீங்க? சரத்தோட கல்யாணத்துக்கு தான். எந்த சரத்து? அந்த கோயக்கல்காரன். 20 சார் தானே? அதுக்கு மேலே கொண்டு போகணா. அதான் காதில் ஓதிட்டு போயிருக்கானுங்களே. 3, 6, 9, 12, 15, 18, 19, 20, 21, 22. ஏண்டா பொய்யாடா சொல்ற?
என்ன ஜெயில தள்ளலாம்னு பாக்குறியா? அந்த 2 சேரை இறக்கி வைடா. சரி வைக்கிறேன்னா, அவன் முன்னாடியே மானத்தை வாங்காத. முதல்ல சொன்ன வேலையை செய்டா. ஓவரா பேசுறான். சரியா நீ வைக்க மாட்டியா? அத்தாம சொன்ன வேலையை செய்டா. ஆமா, என்னையே சொல்லுங்க. ஒண்ணுதான் சொல்லுவாங்க. இந்தடா பாத்து எடுத்து உடஞ்சிட போ. சரி சரி குடு. ஐனா மீன் போட்டு பிரியாணி பண்ணோம்னா கொஞ்சம் காரம் தூக்கல போடுங்க. என்ன கர்மடா இது? ஆசிஸ்னே என்னண்ணே? இந்திரா டீ குடி. அட எனக்கு மூடு இல்லடா, குடுறா. பச்சு டேய் கால் பாத்திரம் நசின போது டீ குடியா? வேண்டாம். இந்த 100-500 மாஸ்க் வித்து எந்த பிரயோஜனம் இல்லடா பச்சு. நம்ம இந்த பிசினஸ் எவ்வளவு நாளா பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நினைச்ச மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இப்போ ஒரு பல்க் ஆஃபர் வந்திருக்குடா. ஆனா நீ பிரச்சனை பண்ணாம இருந்தா ஒர்க் அவுட் ஆகும். சுமியோட நகையும் மீட்டிடலாம். நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன்? இது பிசினஸ் தானே. இல்லடா அது வந்து சொன்ன நானும் போயிட்டு வருவா. சரி சரி போயிட்டு வா. ஜாகிரதையா போ. ஓகேண்ணா. சுனி வண்டி ஏறா. நம்ம விஜீஷ் இருக்கான்ல, விஜீஷ் தாமோதரன், அவன் தான் இந்த டீல் நம்ம கொடுத்தான். எந்த விஜீஷ்? புஷாரா கிளாஸ்மேட்டா? இப்ப நான் போய் அவன் கிட்ட கெஞ்சணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாடா. நீ அமைதியா இருந்தா போதும். மேனேஜர் கிட்ட அவன் பேசுவான். குறைஞ்சது 3000-4000 பீஸ் வித்தலாம்டா. அது போதாதா? யோசிக்கிறத விட்டுட்டு வாடா. வா வாங்கறால வாடா. டேய் முகத்தை கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வைடா. உன் அப்பா வரும்போது நீ தலை நிமிர்ந்து நிக்க வேண்டாம். சார், நான் சொல்லியிருந்தேன்ல, இவன் தான் ஆசி. ஆசி ப்ரோ, பிசினஸ் பத்தி பேச போறோம், அதனால ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசிக்கலாமா? அதுக்கு நான் உங்களுக்கு இங்க கூப்பிட்டுருக்கேன். புரிஞ்சுது சார். அப்புறம் விஜய் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாருல? சொன்னாருங்க. 3 ரூபா 3 ரூபா 50 காசுன்னு பில்லு வரும். ஓகே. உங்களுக்கு 3 ரூபா கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கே தெரியும். அதான் அசிக்கு தான் எல்லாம் தெரியுமே. முதல்ல உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணும்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். நீங்க இவன் பச்சு இப்பொருள் இவங்கிட்ட தான் இருக்கு. பச்சு ப்ரோ. விஜீஷ் அப்ப வந்து அங்க ஒரு 10 இங்க ஒரு 10 அப்படி இப்படின்னு கணக்கு போட்டா ஒரு 50,000 பீஸ். சரி எடுத்துக்குவோம். ஒரு 50,000 பீசஸ். 50,000 ஓகேவா? ஓகே தானே? 10 நாளுக்கு அப்புறம் திரும்ப ஆர்டர் பண்ணலாம்ல? பண்ணிடுவோமே. அப்ப நாளைக்கு ஓகே தானே? கண்டிப்பா கண்டிப்பா. சரி 50,000 தானே? ஆமா ஆமா. ஓகே தானே? சரி. பாத்தீல, அந்த ஆள் ரொம்ப நல்லவன்டா. நான் தான் அப்பவே சொன்னல. பஜு ப்ரோ, அது இந்த லாக்டவுன்னால டைட்டா இருந்துச்சு, அதான் புஷாரோட நகையை அடகு வச்சுட்டேன். அதை திருப்பி மீட்டிடலான்னு பார்க்கும்போது தான் இந்த கொரோனா வந்து தொலைஞ்சிருச்சு. இப்போ இந்த ரூட் மேப் எடுக்கிறதும் மற்ற பிரச்சனைகளும் இருக்கு. அதனால வந்து நான் தரப்பா. கொரோனா விட பெரிய பிரச்சனை ரூட் மேப். இப்ப புரிஞ்சதுல, கொஞ்சம் டைம் எடுத்துக்காங்க. ஆனா ஜாக்கிரதையா இருங்க. வாப்பலாம். கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடு. எவ்வளவு நேரம்? இந்தப்பா, நான் உங்களுக்கு கேட்க வேலையம்மா. பிள்ளைக்கு என்ன வேணும்னு அம்மாக்கு தெரியாதா என்ன? கேட்டுதான் செய்யணுமா? டைம் வேஸ்ட் பண்ணாம விஷயம் என்னன்னு சொல்லுங்கம்மா. நாளைக்கு பானு வரா. அப்ப நாளைக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கவா? சி போடா. உன் அப்பா அவகிட்ட ஒரு பெட்டியை கொடுத்து விடுறாராம். அதையும் அவகிட்ட கொடுத்து அனுப்புறாரு. அடுத்த வாரம் அவர் வரும்போதே கொண்டு வரலாம்ல. அப்பாவோட வீசா கேன்சல் ஆயிடுச்சான். இதுக்கு மேலே உங்க அப்பா கிட்ட போய் தேவையில்லாத காரணங்களை சொல்லி திரும்ப கல்ஃபுக்கு போன்னு சொல்லாதப்பா. அப்ப வருஷம் என்னாலதான் அவர் போறாருன்னு சொல்றீங்களா? ஏண்டா, எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இங்க சுத்துறதுனால தானே அப்பா கல்ஃபுக்கு போய் சம்பாதிக்கிறாரு. அப்பா தான் சொன்னார்ல, அந்த இஸ்மாயில் கிட்ட பேசி அதே கம்பெனில வேலை வாங்கி தரேன்னு. நீ கேட்டியா? இங்க பாருங்கம்மா, நான் எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். நான் கல்ஃபுக்கு போய் தான் பொழைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது வரைக்கும் நீயும் எவ்வளவோ வியாபாரம் பண்ணிட்ட. அது மூலமா ஏதாவது ஒண்ணு இந்த குடும்பத்துக்காக பிரயோஜனமா பண்ணிருக்கியா சொல்லு? அப்பாவும் தான் 26 வருஷமா கல்ஃப்ல இருக்காரு. அவர் சேர்த்த சொத்து என்ன? இந்த வீடு, அப்புறம் புஷாரோட கல்யாணம். திரும்ப திரும்ப இதை பத்தியே பேசி கோவப்படுத்தாதீங்கம்மா. இந்தா இந்தாண்ணே. நைஸ்ல கீழே விடாம பாத்துக்கண்ணே, ஜாகிரதை. கொஞ்சம் விட்டா அப்புறமே தலையில ஏறி உட்காந்துக்குவியே. வந்துட்டான் புத்தி சொல்றதுக்கு. போடா டேய். பாரு நைசல், புஷ்பா ஜங்ஷன்ல ரைட் எடுத்ததும் ஃபர்ஸ்ட் பில்டிங். இப்படி நாங்களும் பின்னாடி வரோம், பாத்துக்கிறோம். ஓகே பர்ஃபெக்ட். ஓகே ஓகே.
என்னன்னு சொல்றது என்ன சொல்றது எல்லாம் நம்ம. நான் தான் எல்லாம் பக்காவா நடக்கும்னு சொன்னலடா. பக்கதான்டா. ஒரு நிமிஷம்டா. டேய் டைம் இல்லடா, பேங்க் மூடிடுவாங்க. சுமியோட நகை மீட்டணும். அதுக்கு இன்னும் டைம் இருக்குடா, நீ அமைதியாரு. இன்னும் எத்தனை வாட்டி நான் எண்ணுவீங்க? நான் 5% அதிகமா தான் வச்சிருக்கேன் பாருங்க. என்னப்பா நஷ்டமாகிற பிசினஸ்ல மட்டும்தான் என்ன பார்ட்னர் ஆகுற? லாபம் வர பிசினஸ்ல பார்ட்னர் ஆகணும் நானும் பழைப்பேன்ல. பைசா நான் தரேன்ப்பா. இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா லூதியானால இருந்து நாங்க கண்டெய்னர்ஸ் இறக்க மாட்டோமா, அதுவும் சீப் ரேட்ல. இனி இந்த உலகம் முழுக்க மாஸ்க் போட்டு தான் சுத்தும்னு. இல்ல நீ தானப்பா சொன்ன எல்லாம் பழையபடி மாறி லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சு கொரோனா திரும்ப ஊஹானுக்கு போயிடும் சொன்னிய. ஆனா இப்ப இனிமே உலகம் மாஸ்க் போட்டு தான் சுத்துங்கிற. ஏதாவது ஒரு பேச்சு பேசப்பா. சரி ஏதாவதுன்னா கூப்பிடு, கொஞ்சம் வேலை இருக்கு வரேன். ஓகேண்ணா, அப்ப டீடைலா நம்ம பிளான் பண்ணி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்புறம் ஃபோன் பண்றேன். போலாமா? டேய் நீ என்னடா பண்ணிருக்க? எதுக்கடா இப்ப அந்த ஆளுக்கு பணத்தை கொடுத்த? அப்ப சுமியோட நகை? சுமியோட நகையை நம்ம மீட் எடுக்கலாம்டா. இப்ப நாம இவருக்கு பணம் கொடுத்தாதான் நம்ம பிசினஸ்க்கு அவர் காசு கொடுப்பாரு. அப்பதான் பிசினஸும் வளரும். பிசினஸ்க்காக வாங்கின கடன் அடைக்கிறது தாண்டா ஒரு நல்ல பிசினஸ் மேனுக்கு அழகு. இப்போ நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? உனக்கு பிரச்சனை வர மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேனா? வா. ஏண்டா இத போட்டா மூச்சு விட முடியுமா? அடே என்னம்மா, நமக்கு மூச்சை முட்ட கூடாதுன்னு தான் அதை போடுறோம். பாத்து சைக்கிள் எடுத்து வச்சுட்டு வா. எதுக்குடா இவளுக்கு இத வாங்கி கொடுத்த? பாத்தியா இறங்கவே மாட்டேங்கிறா. அவ ஏன் வண்டியை விட்டு இறங்கணும்? நான் சொல்றது கரெக்ட் தானே? அண்ணா இந்தடா, இதுல 10,000 இருக்கு. அத நீ அம்மா கிட்டயே கொடு. அம்மாவுக்கா? கொடுடி. இந்தாமா. நான் பணம் சம்பாதிக்க கல்ஃபுக்கு போக வேண்டான்னு இப்ப புரியுதாமா? என் மனசு இப்பதான் சொல்லுது என் அண்ணனுக்கும் பெரிய பிசினஸ் மூல இருக்குன்னு. டேய் அவ சொல்றத நம்பாதடா, நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுவா. சரிடாமா போதும், இறங்கி வா. இப்ப நான் போய் அந்த இஸ்மாயில் முதலாளி கிட்ட பேசணும். அப்பா கிட்ட அந்தால் தானே சும்மா இல்லாம கல்ஃப்னு சொன்னது. ஏண்டா அவர் உன்னோட நல்லதுக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இனி கல்ஃபுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரியுது இல்ல? இந்த விஷயத்த அப்பா கிட்டயும் இஸ்மாயில் கிட்டயும் சொல்லிடுங்க. இல்ல இஸ்மாயில் முதலாளி கிட்ட போய் சொல்லிடுங்க. இனி இதே மாதிரி உனக்கு நல்ல வியாபாரம் ஆனா சரிப்பா. நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். சும்மா சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, கொரோனாலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடடே பச்சு, கொரோனாலாம் நமக்கு தூரத்து சொந்தம்பா. வீட்டுல போய் தூங்காம இங்க என்ன வேலை உங்களுக்கு? கடற்கரை பக்கம் தூங்குற சுகம் இருக்கு. உங்க அப்பாவை கேளு, அவரே சொல்லுவாரு. வயசானவங்க எல்லாம் கொரோனாவை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா உங்களை பாருங்க. டேய் வாயை மூடிட்டு போய் படுறேன். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். நல்லா கேக்குதுல்ல? கேக்குது. என்னன்னு சொல்லுங்க. அப்புறமா எல்லாம் தூங்கிட்டாங்களா? பச்சு இப்பதான் சாப்பிட்டு போய் படுத்தான். அவன் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் பணம் கொண்டு வந்து என் கையில கொடுத்தான். அப்ப இனிமே நான் வேலைக்கு போக மாட்டான்ல, அவன் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டானே. சரிங்க, மாப்பிள்ள கால் பண்ணாரு, அவர்கிட்ட ஏதாவது சொன்னீங்களா? அத பத்தி சொல்லதாமா கால் பண்ணேன். மசூதியில் இருக்கிறவங்க கிட்ட பொறுமையா உட்காந்து பேசணும்னு அவர் சொல்றாப்ல. ஓ, இதுல என்ன பிரச்சனை? பேசிட்டா போச்சு. நம்ம பச்சு கிட்ட சொல்லி ஒரு வார்த்தை அவரை கூப்பிட சொல்லு. அதை தவிர சொன்னேங்க, அவன் எங்கெங்க கேக்குறான். சரிமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். எங்க இந்த கொரோனா ஓயற வரைக்கும் எங்கேயும் வேலைக்கு போகாதீங்க. நல்ல யோசனையா இருக்கேன். இல்லங்க, நான் எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றேன். நீ கவலைப்படாதம்மா, நான் ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருந்தா தெம்பா இருப்பேன். ஆனா என்ன, இந்த மாதிரி இரும்பும் போது நீ என் நெஞ்சில தைலம் தடவறதுக்கு தான் பக்கத்துல இல்ல. சரிங்க, அதே ஃபிளைட்ல நீங்களும் இங்க வந்துடலாம்ல? எதுல? வந்தே பாரத்லயா? சரி பாக்குறேன். பெரிய ஆளுங்கெல்லாம் சீட்டை புடிச்சிடுறாங்க, நான் ஜன்னல் கம்பியை புடிச்சாது வந்துடுறேம்மா. உங்களுக்கு எல்லாம் தமாஷுதான். 21ஆம் தேதி நாங்க வீட்டுல இருப்பேன். இங்க பாரு, புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இன்னொருத்தங்கிட்ட தங்கம் கொடுத்தது தப்பு தானே?
ஐயோ இப்ப பிரச்சனை அது கிடையாதுங்க. லாக்டவுன் நேரத்துல மக்கள் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடப்பட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல ரகசியமா போய் வேற ஒருத்தனா பாத்துருக்கா. அது தப்பா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. அட என்னங்க, இத பத்தி நாம எத்தனை வாட்டி பேசியிருக்கோம். இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்கன்னு தானே இங்க கூப்பிட்டுருக்கோம். சரிதானே? என்னப்பா ரசீது? ஆமாங்க, இது ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை விஷயம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி புஷாரா பண்ணதெல்லாம் ஒன்னும் பெரிய தப்பு இல்லைங்க. அது நம்ம ரஷீதுக்கும் தெரியுமே. இவங்கிட்ட கேட்காம நகையை அடக வச்சது தப்புதாங்க. அது அவளோட தப்பு தானே? அது எப்படிங்க தப்பாகும்? அந்த நகை ஏன் அப்பா எனக்கு கொடுத்தது தானே. அமைதியா இரண்டி. அது உங்க அப்பா உன் புருஷனுக்கு தானே கொடுத்தாரு. இல்ல, அது எங்க அப்பா எனக்கு கொடுத்தது. புஷாரா, ஆஹா, நீங்க எழுந்துருங்க. பொண்ணோட வீட்டுக்கு வந்துட்டு இப்படி மானங்கட்ட வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா சொல்லுங்க? இதுக்கு தான் நம்மள பேச வர சொன்னாங்களா? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. வாங்க நம்ம கிளம்பலாம். இப்படி கோபப்பட்ட எப்படிங்க? என்ன விடியா? பொறுமையா இருங்க. அம்மாடி புஷரா, இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதானமா நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். இந்த நேரத்துல போய் இப்படி எல்லாம் பேசினா எப்படிமா? எனக்கு என் புருஷன் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுமா. ஏங்க போய் பேசிட்டு வரட்டும், விடுங்க. சரி போயிட்டு வாடா ரஷீது. நீ போப்பா. போடா, போய் பேசி பாரு. போடா போடா. அண்ணா நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டா இதுக்கு என்னென்ன அர்த்தம்? அவங்கள பேச விடுங்க. பிரச்சனை தெரிஞ்சு போச்சு இல்ல, இன்னும் பேசுறதுக்கு என்ன இருக்கு? பிரச்சனை எதுவா இருந்தாலும் அவங்க பேசி தீர்த்துக்கிறது தான் நல்லது. இதுக்குள்ள நாம வந்து எதுக்கு எடுத்தாலும் கத்துன்னு கத்துறானே. புஷாரா, அது நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். விஜேஷ் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல? தெரியுமே. யாரு? உன் கூட சின்ன வயசுல இருந்தே பழகுன உன்னோட ஃப்ரெண்டு தானே? உன்னோட +2 குரூப்ல மெயின் ஆளு. அவர் என்கிட்ட வந்து கஷ்டம்னு சொன்னதுனால தானே நான் என் செயின் எடுத்து கொடுத்தேன். அதெல்லாம் எனக்கு தெரியுமா. இருந்தாலும் பெரியவங்க கிட்ட அப்படி பேசிருக்க கூடாது. அப்படிதான் பேசுவேன். நான் எப்படிப்பட்டவன் யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. சரிடாமா, எல்லாத்தையும் விட்டுறலாம். அப்படியா? ஆனா என்னால முடியாதுங்க. என்ன சந்தேகப்பட்டதுக்கும் என்ன தப்பா பேசுனதுக்கும் முதல்ல மன்னிப்பு கேளுங்க. புஷாரா, மன்னிப்பு கேட்டாகணும். புஷாரா, அவன் என்ன வருவானா? மாமா எழுந்துருங்க, போலாம். என்னடா என்ன பிரச்சனை? இது எதுவும் சரிப்பட்டு வராது. வாங்க போலாம். என்னடா என்ன சொன்னாவ? அவளும் வரலாம், ஆனா நம்ம மன்னிப்பு கேட்கணுமா? இதெல்லாம் சரிப்பட்டு வரதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. ஒரு நிமிஷம் சரிப்பட்டு வராதுங்க. நீங்க தான் பேசுறீங்க. மன்னிப்பு பேசி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அனுசரிச்சு போக சொல்லுங்க. என்னடா போடா. விடுங்க, அதெல்லாம் அப்புறம் பேசலாம். உங்க அப்பா வரட்டும். ரசீது, இதெல்லாம் தெரியும். புஷாரா, ஏன் இப்படி மானத்தை வாங்குற? அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுமா? நீ கண்டவரோட சுத்துனா அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? புஷாரா கிட்ட நிப்பி அந்த மாதிரிலாம் பேசிருக்க கூடாதுடா. டேய், நீ என்னடா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? அவ சொல்றது நியாயம் தான்டா. அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? பிரச்சனைக்கு அவதானடா காரணம். எப்படியாவது பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம்னு பாக்குறேன். நீ உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. அஜய், வினோ, இது ஒண்ணு போதுமா இல்ல 100 பாக்ஸ் வேணுமா? 12 மணிக்குள்ள இதே விற்க முடியுமா தெரியல. சரி போடுறா. ஏய் பச்சு, சாயந்தரம் பார்க்கலாம்டா. புஷரப்பன வண்டி எடுங்க. சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. டேய், 2 நாள் கழிச்சு ஃப்ரீயா இருந்தே. அவளை கொஞ்சம் ஸ்கேனிங்க்கு கூட்டிட்டு போனோம். வினோ கிட்ட கார் கேட்டிருக்கேன். சரி, நீ கூப்பிடு. விஜேஷ் கூப்பிடுறா. சரி சரி, போன் எடு. புது மாஸ்க் வேணும்னு கேட்பான். ஸ்பீக்கர்ல வை. ஹலோ விஜேஷ். ஏண்டா அஜிஷ், எங்கடா போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரம்டா கால் பண்றது? சரி என்ன விஷயம் சொல்லு. ஏய், இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில கொஞ்சம் லேபுக்கு வந்துறியா? பிரச்சனையா? என்னது? அடே அசீஸ், இங்க பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. என்னால இதுல எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அட, முதல்ல விஷயம் என்ன சொல்லு. ஐயோ, நான் என்னத்த சொல்றது, எனக்கே ஒண்ணும் புரியல. நீ காலையில வந்து சேரு. ஹலோ, இப்படி மொட்டையா சொன்னா எப்படி? அட ஹலோ. இங்க பாருங்க, இந்த மொத்த மஸ்கையும் நீங்க எடுத்துக்கணும். அதுவும் இன்னைக்கே என் பணம் எனக்கு வந்தாகணும். சார், பிஞ்சதை வச்சு நாங்க என்ன சார் பண்றது? அது என்ன கேட்ட எப்படி? என்னையா இது? அது வந்து சார், இந்த 50,000 பீஸ் நீங்க சரி பண்ணி கொடுக்கறதுக்குள்ள நான் ரிட்டையர்ட் ஆயிருவேனே. யோ, கொஞ்சம் சொல்லையா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுப்பா. அது வந்து என்னன்னா, இங்க பாருங்க சார், பைசா திரும்பி கொடுக்கணும்னு சொன்னீங்க. அது ஃபுல்லா கொடுக்கறது கஷ்டம் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். அதுக்குள்ள இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துறோம். சரியா? ஓகே தான் சார். இந்த குப்பையை எடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான். உன்னை தொலைச்சு சார், நான் என்ன பண்ண? உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தானே. நீ வாய முடியா? இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க. என் பணம் மட்டும் எனக்கு கிடைக்கல, உண்டு பண்ணிடுவேன். சரி பண்ணு.
நீ மேனேஜருங்கிற பேர்ல ஒவ்வொரு பீஸ்க்கும் 50 பைசா, அதாவது 25,000 ரூபாய் ஒரே நாள் அடிச்சல. அதை நான் உங்க டீம் ஃபுல்லா சொல்றேன். கோவம் வந்தா நீ மட்டும் தான் கத்துவேன்னு நினைக்காத. யோ, உங்களோட பைசாலாம் எங்கேயும் போகாது பாஸ். நாங்க கொடுப்போம். போயிட்டு வரோம் மேனேஜர் சார். என்னங்க கமிஷன் அடிச்சது பிரச்சனை ஆயிடுச்சு. என்னது? அதான் இப்ப என்ன பண்றது? நசீரண்ணே, 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 என்னடா இங்க வந்து கத்திட்டு இருக்கீங்க? உங்க பையன் வீட்ல என்னங்க பண்ணிட்டு இருக்கான்? பிஞ்சு போன மாஸ்க் எல்லாம் கொடுத்து எங்களை ஏமாத்தி இருக்கான். எல்லாமே பிஞ்சு இருக்கு. ஒருத்தன் கூட வாங்கல. போன் பண்ணி பேசலாம்னு பார்த்தா போன் எடுக்கல. அட கடவுளே, உக்கிரமா வந்திருக்கானே. என்னது பிஞ்சிடுச்சா? ஏன்பா ஒவ்வொரு மாஸ்க்கும் பிஞ்சிருக்கான்னு இழுத்து பார்த்தா சொல்ல முடியும்? இத பாரு தம்பி, அவனே வெளியே வர முடியாம ரூம்ல அடைஞ்சு கிடக்குறான். RT-PCR ரிசல்ட் நெகட்டிவா, ஆன்டிஜென் டெஸ்ட்ல பாசிட்டிவா. அதனால 14 நாளா உள்ள அடைஞ்சு கிடக்குறான். நீங்க என்னடான்னா சின்ன விஷயத்துக்கு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. போய் பொழப்ப பாருங்கப்பா. அப்ப என்னோட பணம்? வியாபாரத்துல இதெல்லாம் சகஜம்தான். சும்மா கத்தாம முதல்ல கிளம்பு. என்னைய ஏமாத்தலன்னு பார்த்தல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. டேய் சும்மா இருடா, ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு டேய் என்னடா விட்டா பேசிக்கிட்டே போற? அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உனக்கு தெரியுமா? அப்ப உன் புள்ள மட்டும் தான் கஷ்டப்படுறானா? என் பணத்தை தின்னு தெம்பா இருக்கான்ல, இன்னும் எவ்வளவு நாள் உள்ள இருக்கான்னு பாக்குறேன். இன்னைக்காவது ஒரு நாள் வெளியே வருவான்ல, அன்னைக்கு நான் அவனை வச்சுக்கிறேன். வாயை முடிக்கிட்டு போடா. சரி போய் வண்டி எடு போ. எங்க வந்து என்ன பேச்சு பேசுற? திரும்ப இங்க வந்தா அவ்வளவுதான். நாசமா போறவன் வேணும்னே இங்க வந்து கத்திட்டு போகுதுங்க. வியாபாரத்துல நஷ்டம் சகஜம்டா. 16ஆம் தேதி அவளை வீடு கூட்டிட்டு போகணும்டா. வெறுப்பேத்தாதாசி, நீ வந்து வண்டி ஏறு, பாத்துக்கலாம். ஏன்பா சொல்ற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லையே. ஒரு தையல் இந்த பக்கம், இன்னொரு தையல் அந்த பக்கம் போட்டா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா ஒன்று பண்ணுப்பா, உஷா கிட்ட கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துரு. பாக்கிய நம்ம சுத்தி மிஷின் இருக்கிற வீடெல்லாம் இருக்குல்ல, அவங்க கிட்டயும் கொடுத்துரு. அப்ப வேலை ஈஸியா முடிஞ்சிடும். அதெல்லாம் பாத்துக்கலாம். நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தச்சு கொடுங்க. நீ கம்ப்ளைண்டே வரக்கூடாது. வராதுப்பா, நீ தைரியமா போயிட்டு வா. வியாபாரத்துக்காக நான் கிட்டத்தட்ட 4 லட்சம் போட்டிருக்கேன். இப்ப என்ன பண்றதுன்னே புரியல. சரி வரேன்னு. நீ பயப்படாதப்பா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. சரியா? நைசல், பாக்கிய உஷா கிட்ட கொடுத்துரு. சரி நான் போயிட்டு வரேன். சரி சரி என்ன வரட்டுமா? சரி போயிட்டு வா தம்பி. அண்ணா அண்ணா இத புடிய. எதுக்குடி? காத்து அங்கதான் நல்லா வரும். அப்பா வந்தாருன்னா புக் படிப்பாருல்ல, அதான். 14 நாள் ரூம் குவாரண்டைன், அதுக்கப்புறம் 14 நாள் ஹோம் குவாரண்டைன் வேறயா? எல்லாம் நேரம்டா. டேய் இந்த துணியெல்லாம் மாத்திருங்க. அந்த ஷீட் எடுறி. அண்ணா இதை எடுத்து வச்சிரு. அதையும் எடுத்துரு. இத பிடிச்சுக்கோங்க. பச்சு, சுமி நகை எடுத்துட்டு போய் அடகு வச்சியா நீ? டேய் உன்னதாண்டா கேக்குறேன், வெச்சியா? ஆமா வச்சேன். நானே இதை மீட்டு கொடுக்குறேன். நம்ம ஊர்ல இருக்க மக்களுக்கும் நம்ம ஊருக்கும் நல்லதுன்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் மனசு இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ராஜேஷ் அண்ணன் தான். அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்காக இங்க வச்சிருக்க இந்த பப்ளிக் டேப்புக்காக திறப்பு விழாக்கு நம்ம ராஜேஷ் அண்ணனை நான் இங்க வரவேற்கிறேன். அப்புறம் ராஜேஷ் அண்ணா கை கழுவி இதை ஆரம்பிச்சு வச்சிடலாமா? தள்ளுங்க சோஷியல் டிஸ்டன்ஸ். ராஜேஷ் அண்ணா வாங்க. நீங்களே கழுவ வேண்டாம், அங்க போய் பாத்துக்கலாம். லேட் ஆயிடுச்சு. குண்டாய் தோட்டல இன்னொரு திறப்பு விழா இருக்கு, நாங்க சரிப்பா போயிட்டு வா. போலாம். மக்கள் அங்க சரியா வந்திருப்பாங்கல்ல, ஏன்னா மக்களை விட நமக்கு என்னைக்குதான் எப்படின்னு பாப்போம். நல்லா இருக்கு. நாளைக்கு அது வந்துடல. பர்ஃபெக்ட்டா வந்துரும். அடுத்தது காட்டு. ராஜேஷ்னா பாரு. நல்ல போட்டோ பிரிண்ட் போடு. சரி ராஜேஷ்னா. பச்சு, உங்ககிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் நான் போன்லயே சொல்லிட்டேன். ராஜேஷ்னா, மாஸ்க் உண்மையிலேயே பிஞ்சிருச்சுனே, அதுக்காக தான். பல்கா வாங்கும்போது இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கப்புறம் யானை வந்து இதை பிச்சாலும் இது பிஞ்சு வராதுனே, அந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பிரச்சனைப்பா? பிசினஸ் நீயே ஆரம்பிக்க வேண்டியது தானே, லாபத்தை நீயே எடுத்துக்க. அப்படி இல்லைண்ணே, நாம குவாலிட்டியா இருக்கிற மாஸ்க் எடுத்தா தான் இப்ப இருக்கிறதுலாம் சேல் ஆகும். அடே பச்சு ப்ளீஸ் ராஜேஷ்னா. ஏண்டா
சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா. ஏற்கனவே எனக்கு நிறைய பிசினஸ் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு வாட்டி சான்ஸ் கொடுங்கண்ணே. சரி, வேற ஏதாவது விஷயம் இருக்கா? எனக்கு கடனா கொஞ்சம் காசு தேவைப்படுதுண்ணே. ஒரே மாசத்துல திரும்ப கொடுத்துருவேன். டீ வேணும்னா இங்க வந்து குடிச்சிக்க. அதுக்கு பைசாவை நானே கொடுத்துறேன். ஆனா காசுன்னு கேட்டு வந்துடாத. ஹலோ. ஹலோ, என்ன விஷயம்ப்பா சொல்லுங்க. ஏண்டா பச்சு, அங்க நீ என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ண? ஏண்டா உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? அதுக்கேண்டா சுமியோட நகையை அடகு வச்ச? நகையை வாங்குறதும் அதை கொண்டு போய் அடமானம் வைக்கிறதும் எல்லாம் சகஜம் தான். நானே அதை மீட்டு கொடுக்குறேன். ஆமா, வச்சவன் நீதான் மூட்டி கொடுக்கணும். ஏண்டா டேய், இனி பேசி பிரயோஜனம் இல்ல. நீ ஃபிளைட்டை பிடிச்சிங்க வா. நீ அங்க இருக்கிறது சரிப்பட்டு வராது. சரி, வந்து அங்க வந்து வாழ்க்கை முழுக்க உங்களை மாதிரியே ஒரு கோமாளியா இருக்கணுமா? அப்ப உங்களுக்கு சந்தோஷம். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதா. நீ ரொம்ப சுயநலக்காரன்டா. உடம்பு சரியில்லாத உன் அப்பாவை வேலைக்கு அனுப்பிட்டு நீ என்னடா பண்ண போற? எனக்கு அப்பா மேல கோவம்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆனா என்னன்னு தெரியல, என்னால அவர்கிட்ட. சிபி, இன்னும் நல்லா அரடா. அப்பதான் இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். சரிங்கண்ணே, இன்னொரு வாட்டியும் அரைச்சிரு. சரிங்களா? முட்டு சந்தில வந்து முட்டிக்கிட்டே இல்ல. இப்ப இதான் உனக்கு ஒரே வழி. வா, அதுக்கு தானே என்ன தேடி வந்திருக்க. தெரியும்டா. லேபு கிட்ட இருந்து வாங்கினா 1.5 லட்சம் ரூபா. அஜியோட வைஃப் கிட்ட நீ கோல்டு வாங்கினதுக்காக 1 லட்சம் ரூபா. அப்புறம் என்னது, வேற எதுவும் இல்லைல்ல? அப்ப மொத்தமா சேர்த்து பார்த்தா 2.5 லட்சம் ரூபா. என்கிட்ட இப்ப கொஞ்சம் பணம் இருக்கு. அந்த பணத்தை நீயே பத்திரமா வச்சுக்கோப்பா. லேபுக்காரன் கேஸ் கொடுத்தான்னு வச்சுக்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா இந்த பணத்தை நீ எப்ப கொடுப்ப? அதை நீ சொல்லவே இல்லையே. நான் கிளம்பி போக இப்போ ரெடியா இருக்கேன். எங்க போறதுக்கு? அப்போ உன் கனவு எல்லாத்தையும் விட்டுடுவ. விட்டல்ல? இந்த முடிவை நீ முன்னாடியே எடுத்திருக்கலாம்ப்பா. சரி, அது விடு. நான் சொன்னது உங்க அப்பாவோட வேலை கிடையாது. கம்பெனியில மேனேஜர் வேலை தான் உனக்கு சொன்னேன். நீ படிச்சிருக்கல. இப்போ 1 லட்சம் ரூபா தரேன். மீதி ஒரு வாரத்துல தரேன். ஓகே? ஆனா இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாதீங்க. கமர் கிட்ட பேசாம நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. உன்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸை என்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வை. சரியா? வரேன். இந்த ஃபிளைட்ஸ் எல்லாம் அடுத்த மாசம் விட்டுருவாங்கன்னு கேள்விப்பட்டேன். பாஸ்போர்ட்லாம் ரெடியா வச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ பறந்து போயிடலாம். பாத்துருங்க. பார்த்து உட்காரு. என்ன இப்ப சந்தோஷமா? இப்ப உனக்கு நிம்மதியா இருக்குல்ல? டேய் போடா. குழந்தை நல்லா குண்டா இருக்காண்டா. என்ன மாதிரி அப்படியே உருண்டியா? பின்ன உன்னோட புள்ள தானே, உன்ன மாதிரி தானே இருப்பான். அதுவும் சரிதான். இனி இந்த நகையை வச்சு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. சரி, நீ எப்ப கிளம்புற? எங்க? நீ கல்ஃபுக்கு போறல்ல? நானும் கல்ஃபுக்கு போலையே. அப்ப நீ இஸ்மாயில் அண்ணன் கிட்ட போறதா சொல்லியிருந்த? நான் உங்க நகையை மீட்டணும்ல, அப்புறம் லாபுக்கு காசு தரணும். நான் எல்லாம் யோசிச்சு பார்த்து தான் அவர்கிட்ட அந்த மாதிரி சொன்னேன். அடுத்த மாசம் ஃப்ளைட் எல்லாம் போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பணம் கொடுத்துருவேன். எக்காரணத்துக்கு கொண்டும் கல்ஃபுக்கு போக மாட்டேன். என்னமோ பண்ண. டே பச்சு, பயங்கரமான ஆளுதான்டா. ஓரமா நிப்பாட்டு. எங்க போயிட்டு வரீங்க? நாங்க ஸ்கேன் பண்ண போயிட்டு வரோம் சார். ஓஹோ, அப்ப சார் வந்து மாஸ்க்லாம் போட மாட்டீங்க? சார் வண்டியில தானே இருக்கோம், அதான். ஆஹா, வண்டிக்குள்ள இருந்தா மாஸ்க்லாம் போடக்கூடாதா? சார் வண்டிக்குள்ள இருக்கும்போது இதுக்கு சார் மாஸ்க் எல்லாம்? அது சரி. காருக்குள்ள ஏறி உட்கார்ந்த உடனே கிளாஸை திறக்காம காருக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருப்பீங்களா? ஏன்பா, டோரை க்ளோஸ் பண்ணும்போது கண்ணாடியை ஏற்றும் போதும் கொரோனா உள்ள வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க சொல்லு? கேக்குறேன்ல. கதவு திறந்தா உள்ள போலான்னு கரோனா காத்திருக்குமா சார்? சும்மா இருங்க சார். என்ன விளையாட்டா இருக்கா? நான் அப்படி ஒன்றும் சொல்லலையே சார். சரி பண்ணி ஒன்று பண்ணு, காரை விட்டு கீழே இறங்கு. கையில புக்கையும் பேப்பரையும் எடுத்துட்டு எஸ்ஐ சார் அங்க இருக்காரு, போய் பாரு. விளையாடுற? அது வந்து சார் இவன் இல்ல, நீ உட்கார, நான் போயிட்டு வரேன். வா வா வா, சீக்கிரம் வா. பேசலாம் கூட. சார் இதோ இந்த பையன் தான். ஏண்டா எங்களா பார்த்தா உனக்கு என்ன கோமாளி மாதிரி இருக்கா? நாங்களாம் கஷ்டப்படுறது யாருக்காக?
அவர் முட்டாள்தனமா பேசுனதும் சிரிப்பு வந்துருச்சு சார். முட்டாள்தனமா? எங்களை பார்த்தா என்ன முட்டாள் மாதிரியா இருக்கு? இல்ல சார், முட்டாள் மாதிரி பேசினா அப்படிதானே சொல்ல முடியும். என்ன சொன்ன? மாஸ்க் கார்க்குள்ளேயும் மாஸ்க் போடணும் போல முட்டாள்னு சொல்ற. இதுல போற குறைக்க அவர் சொல்றதை கேட்டா சிரிப்பு வருதுன்னு வேற சொல்ற. அரசாங்கம் சொன்னதை கேட்டு கட்டுப்படுதுன்னு எல்லாருமே இருக்காங்க. அல்லா, என்ன? பச்சுவோட அப்பாவோட முதலாளி கால் பண்றாங்க. இவரை ஏமாத்தி தான் பணம் வாங்கிட்டு வந்தா. எடுத்து பேசுங்க. ஏய் வேணாம் வேணாம், நமக்கு எதுக்கு? அவன் என்ன சொல்லி காசு வாங்குறான்னு அவனுக்கும் கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். எங்க கிட்ட பிரச்சனை பண்றியா நீ? பதில் சொல்றா. சார் கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க சார். எனக்கு அதெல்லாம் சொல்லி தரியா? சொல்லுடா, உன் பேர் அட்ரஸ் சொல்லுடா. என்னடா பயந்துட்டியா? பச்சு, பஷருதீன் பிபி. ஏங்க எடுங்களேங்க. ஹலோ பச்சு. இஸ்மாயில் அண்ணா, நான் அசி பேசுறேன், பச்சுவோட ஃப்ரெண்டு. அவன் எங்கடா? அவர் வேலையா வெளியே போயிருக்கா. வந்தோடனே நான் ஃபோன் பண்ண சொல்லட்டுமா? அது இல்லடா அசி, வேற ஒரு பிரச்சனை. நீ இப்ப எங்க இருக்க? டவுன்ல தான் இருக்கேன். இல்லடா, பச்சுவோட அப்பா அவர் இறந்துட்டாரா. அண்ணா என்ன சொன்னீங்க? டேய், கமர் அண்ணா இறந்துட்டாரா. அட்டாக் வந்துடுச்சு. வந்தே பாரத்ல டிக்கெட் புக் பண்ணிருக்காரு. எல்லாத்துக்கும் தயாரா தான் இருந்திருக்காரு. எனக்கு இப்பதாங்க விஷயமே தெரியும். இல்ல அவருக்கு கொரோனா எதுவும் கிடையாதுங்க. சரி, பச்சு வந்துட்டான்னு அப்புறம் கூப்பிடுறேன். சாலி போதும்டா. உன்னின என்னடா இந்த இடத்துல எல்லாம் கட்டிடட்டுமா? நல்லா டைட்டா கட்டு. நடுவுல ஒரு மூங்கில் குச்சி கூட வச்சு கட்டிடுறா. சரிண்ணே. ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். உன்னால முடியலன்னா சாலி கிட்ட சொல்லு, அவனே மேல ஏறி கட்டிடுவான். என்ன கயிறு பாயெல்லாம் தேவைப்படுச்சுன்னா ஹசியோட கடையில எடுத்துக்கலாம். சரியா? சரிண்ணே. சீக்கிரம் வேலை பாருங்க. போங்க 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 சீக்கிரம். நாளைக்கு தான் அவர் வரலான்னு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள கடவுள் அவசரப்பட்டு கூப்பிட்டுட்டாரு. நம்ம ரஷீது கிட்ட சொன்னீங்களா? டேய் தம்பி, சொல்லுங்கண்ணே. மஞ்சள் மஞ்சள் மஞ்சளா? அதிகமா போடு. சரி, அதிகமா? டேய் அவ்வளவு அதிகமா கொட்டாதடா, கொஞ்சம் இருடா. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்ன மாதிரி என்ன சொல்லணும்டா. யாரா இது? ஹலோ, யாரு? ஐயோ, அசீனா சுவிட்ச போட்டு விடுங்க. சரி, நான் சொல்றேன். அது அங்கே கட்டிடு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். ஆமாப்பா, இங்கே தான் இருக்கேன். இரு. பச்சு, நௌஷாத்ரா. சொல்லுங்க மாமா. பச்சு, என்னடா? அஸ்ஸலாமு அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். இங்க பாருடா, நீ எதுக்கும் மனசு விட்டுடாத. இப்பதான் தைரியமா இருக்கணும். அங்க நிலைமை எப்படி இருக்கு? எல்லாம் சரியா தானே இருந்துச்சு. இல்லடா, உனக்கே தெரியும் நம்ம கையில என்ன இருக்கு. கடவுள் முடிவு பண்ணிட்டா. அப்பா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஆனா நல்ல வேளை அவருக்கு கொரோனா பாசிட்டிவ்ல எதுவும் இல்லை. இருந்தாலும் இதுக்கு முன்ன இருந்ததை விட ப்ரொசீஜர்லாம் கொஞ்சம் சிக்கலா இருக்குடா. ஆனா பாப்போம், நாளைக்கு ஆர்டர் கிடைக்குதான்னு பார்த்துட்டு உனக்கு கால் பண்ணி சொல்றேன். வைக்கிறேன்டா. சாலி, அது நல்லா இழுத்து பிடிச்சு கட்டுறா. கட்டிட்டு தானே இருக்கு. அசி, இது நல்லா போடுறா. உன்னியனா? மருமக வந்துட்டான். டோய் டேய் அசி, இந்தாடா உள்ள போய் டீ போட சொல்லு. சாலி, பச்சுவோட கடைக்கு போய் சேர் எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. பச்சு, புஷாரா உள்ளதான் இருக்கா.
அங்க வேலையெல்லாம் யாரு பாத்துக்கிறது? நௌஷத் மாமா இருக்காரு. அப்படியா? மாமா வந்திருக்காருக்கா? பாப்பா எங்க? என்ன மன்னிச்சிருமா. மன்னிப்பியா? சரி விடு. ஆமா. இல்ல சஜான், ஏதாவது வலி இருக்கான்னு கொஞ்சம் பாரு. இல்லப்பா, கொஞ்சம் ட்ரை பண்ணு. நானும் பார்க்குறேன். சரி பச்சு, ஒரு சின்ன பிரச்சனைப்பா. நேரா நம்ம ஊருக்கு கொண்டு வந்துருவாங்கல்ல? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா. டேய், நபிசாக்கு ஒரு டீ கொடுத்துட்டு வா, ஆயிஷாக்கும் கொடு. தம்பி, உனக்கு டீ வேணுமாடா? எனக்கு வேண்டாம், அங்க கொடுங்க. ஏங்க, இதெல்லாம் அங்க கொடுங்க. எம்மாடி, உள்ள போய் அவங்க எல்லாரையும் பாத்துக்கோமா. கல்ஃப்ல இருக்கிற நம்ம ஆளுங்க இந்த சமயம் பார்த்து ஊருக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம்ப்பா. ஏன் மருமகன் எடுத்துக்கங்க, வந்தே பாரத்ல டிக்கெட் கிடைச்சும் வரமாட்டேன்ட்டாரு. அப்படி இருக்கும்போது பணத்தை கொண்டு வர்றது கஷ்டம் தானங்க. வேண்டாம். டே உன்னி, இந்த லாக்டவுனோட ஆரம்பத்துல பாடியை எந்த பிரச்சனையும் இல்லாம கார்கோல கொண்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அது சரி, திரும்ப இன்னொரு வாட்டி அவங்க கிட்ட கேட்டு பாருங்களேன். அட என்னப்பா ரஷீத் இப்படி பேசுற? நௌஷத், அப்புறம் நம்ம KMCC ஷானவாஸ், அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே. பர்மிஷனுக்காக நேத்துல இருந்து வெயிட் பண்றாங்க. ஆனா இந்த முடிவை எப்ப மாத்திக்க போறாங்கன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் போல. இல்ல இஸ்மாயிலே, நாம வீட்டுக்கு கொண்டு வரட்டாலும் சுடுகாட்டுக்கு கொண்டு வரலாம்ல. அதுக்கு பாடி நம்ம அங்கிருந்து முதல்ல எடுக்கணும் இல்லைங்க. இந்த 2 நாள்ல கிட்டத்தட்ட 25 பேர் இறந்துருக்காங்களாம். ஏர்போர்ட் ஃபுல்லா பாடி தானா. அதில் தான் நம்ம கமரும் இருக்கணுமா? இல்லைண்ணே, அவங்க முடிவு ஏதாவது மாத்தினா வாய்ப்பு இருக்குன்னு நௌஷிக் சொன்னார்ல. இனி எல்லாம் கவர்மெண்ட் கையில் தான் இருக்கு, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அவங்க முடிவெடுத்தாதான் எல்லாம் நடக்கும். ஆனால் அது வரைக்கும் பாடி அப்படியே வச்சிருக்க முடியுமா? இல்லைல்ல. யார் இறந்தாலும் அவங்கள சரியான நேரத்துல அடக்கம் பண்றதுதான் அவங்களுக்கு தர மரியாதையே. அந்த விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாமா? இத்தனை வருஷம் அவர் அங்கதானே இருந்தாரு. இதுக்கு மேலே அவர் அங்கேயே இருக்கட்டும், விடுங்க. பச்சு, வாடா. அப்பாவோட உடம்ப ஏர்போர்ட்லேயே வைக்கிறத விட அங்கேயே புதைச்சிடலாம் இல்லடா. உங்க அம்மாட்ட பேசுற. மா மா இதை நீ எடுத்துக்கோ. நாளைக்கு அவர் வர இருந்த ஃபிளைட்ல தானே வர போறாரு. அம்மா,
அப்பாவுக்கு கொரோனா இல்லையே, அவரே இங்க வரலன்னு தானே இருந்தாரு. அது இல்லம்மா, அது எனக்கு தெரியும், எல்லாராலையும் நேர்ல வந்து அவரை பார்க்க முடியாதுல்ல. பரவாயில்லப்பா, நானாவது பாப்பேன்ல. அது இல்லம்மா, அங்கிருந்து ஃப்ளைட்ல கொண்டு வர கூட விடலையா. பெர்மிஷன் எப்போ கிடைக்கணும்னு தெரிய மாட்டேங்குதும்மா. ஏடா, உயிர் இல்லாத பணத்தை எத்தனை நாளைக்கு அங்கே வச்சிருப்பாங்கடா? கடைசியில ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அது இல்லம்மா, இந்த நிலைமையில அப்பா வாங்கி அடக்கம் பண்ணிடலான்னு சொல்றாங்க. ஏண்டா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? இப்படி எல்லாம் பேச உனக்கு எப்படி மனசு வந்தது? போன வாட்டி இங்க வந்தப்ப உடம்பு சரியில்லாததுனால உன்னை பொண்ணு அவரு எவ்வளவு கெஞ்சிருப்பாரு. நீ கேட்டியாடா? அவர் சொன்னதை அப்பவே ஒத்துக்கிட்டு இருந்தா அந்த மனுஷன் இன்னைக்கு இங்க உயிரோட இருந்திருப்பாருல. பச்சு, நான் அவரை பார்க்கணும். உன் அப்பாவோட பணத்தையாவது என் கண்ணில் காட்டு. அம்மா, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா பார்க்கணும்னு சொல்றாங்க. என்னடா பச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்க. ஐயோ கடவுளே. அவர் கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம் தானே ஜி. நான் ஏன் கேட்குறேன்னா, இங்கே விட கல்ஃபில் தான் கேசஸ் எல்லாம் அதிகம். அது மட்டும் இல்லடா, பணம் வந்தால் அதுலேருந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. உங்க கை காட்டுங்க. கையை காட்டுங்க. நல்லா தெரிஞ்சு. ஏ அஜி, பச்சு எங்கடா? அவன் ஃபோன் பேசிக்கிட்டு அந்த பக்கம் போனான். ஏதாவது செய்ய முடியுமான்னு கொஞ்சம் பாருங்களேன். நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் அடிக்கிறேன். பச்சு, நான் அப்படியே கிளம்புறேன்டா. கொஞ்சம் வேலை இருக்கு. என்னடா? நான் இப்பதான் நௌஷத் மாமா கிட்ட பேசினேன். ஒரு நாள் வெயிட் பண்ண சொல்றாரு. நௌஷத் என்ன சொல்றான்? 2 நாளைக்கு பாடி வச்சுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஒத்துப்பாங்கன்னு சொல்றாரு. ஆனா ரொம்ப நாள் வெயிட் பண்ண. ஏங்க, நீங்க இந்த வீட்டை சேர்ந்தவங்க தானே? ஏன் கேக்குறீங்க? நாங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட். கல்ஃப்ல தானே இருந்தாரு? கத்தார்ல. ரஷீது, ஏதோ கேக்குறாங்கப்பா, என்னன்னு வந்து பாரு. ஹெல்த் டிபார்ட்மெண்டா? நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுங்க சார். இங்க 20 பேருக்கு மேல யாரும் இருக்க கூடாது. கலெக்டரோட ஸ்ட்ரிக்ட் ஆர்டர். இப்போதைக்கு 20 பேர் கூட இல்ல, ஆனா நாளைக்கு சொல்ல முடியாது. எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சீரியஸா இருங்க. அங்க பாருங்க, அங்க யாரும் மாஸ்க் போட்ட மாதிரி தெரியல. கும்பலா இருந்தா தாங்க இது அதிகமா பரவும். கவனமா இருங்க. இப்ப இருக்கிற நிலைமைக்கு இதை போய் வீட்டுல சொன்னா கேட்பாங்களான்னு தெரியல சார். ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஆளுங்க கையில 2 கொம்பை கொடுத்து இங்கேயே நிப்பாட்டிருங்க. உங்க நல்லதுக்காக தான் சொல்றாங்க, இது விளையாட்டுக்கு இல்ல. விளையாடலாம் இல்லங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்பனா நாளைக்கு காலையில ஹெல்த் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஒரு ஒயிட் பேப்பர்ல எழுதி அங்க வந்து கொடுத்தா போதும். சரியா? டேய், மாஸ்க போட்டு தொலைங்களடா. கண்டவன வந்து அட்வைஸ் பண்றானுங்க. டேய், மாஸ்க் இருக்கு. டேய், ஒருதாண்டா இருக்கு. ஐயோ, வரும்போது கொண்டு வர மாட்டேன்ப்பா. டேய் பச்சு, இங்க எம்பசில வந்து பேப்பர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஆனா அங்கிருந்து நீ ஒரு மெயில் அனுப்பணும்டா, கன்சர்ன் லெட்டர். அது மட்டும் இல்ல, பாடியை நம்ம கொண்டு வர இடத்துல இருந்து ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க, அதனாலதான் கேக்குறாங்க. எல்லா ஸ்டேட்லயும் இப்படிதான் நடக்குது. போதுமான அளவு ப்ரெஷர் வந்தா அவங்க ஒத்துக்குவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. பார்க்கலாம், நீ ஆகிற காரியத்தை பாரு. நீ இதையே நம்பிட்டு இருக்காதடா பச்சு. கவர்மெண்ட்டை பத்தி உனக்கு தெரியும்ல, எப்போ என்ன ஆகுன்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு மதியத்தோட அவர் இறந்து 1 நாளைக்கு மேல ஆகுது.
இனி வெயிட் பண்ண வேணாம்டா. மாமா நாம நாளைக்கு முடிவெடுக்கலாம் மாமா. ஆ சரிடா. பச்சு. விஜீஷ் வா வா உட்காருடா. நான் உனக்கு காப்பி கொண்டு வரேன். இல்ல பரவாயில்ல. உட்காரு வர்றேன். வேண்டாம். அட உட்காருடா. இப்போதான் தெரிஞ்சது நாளைக்கு இங்க வரதா இருந்தார்ல. புஷாரா அவரோட பாடி இங்க வந்துரும்ல. ஏன்னா இந்த நிலைமையில எனக்கே தெரியல விஜேஷ். அம்மா அவரை பார்க்கணுன்றாங்க. பச்சு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கான். ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்கிறான். அவன்கிட்ட நீயாவது பேசு. சரி ரிலாக்ஸா இரு. நான் போய் அவன்கிட்ட பேசுறேன். நீ படி. வரேன். என்ன பண்றதுன்னு தெரியலடா ஆசி. இப்போ யாரு கால் பண்றது? நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாதடா, எல்லாத்தையும் பாத்துக்கலாம். அஜயனு. என்னண்ணா நிலைமை எப்படி இருக்கு? பர்மிஷன் இல்லாம கொண்டு வர முடியுமா? பர்மிஷன் எதுவுமே இல்லாதானே சவுதியில இருந்து வயநாடு வரைக்கும் கொண்டு வந்தாங்க. நம்ம கையில பணம் இருந்தா நம்ம என்ன வேணா பண்ணலாம் விஜேஷ். அப்படியா சொல்ற? ஆமா, அதனாலதான் சொன்னேன். கொஞ்சம் இரு வரேன். ஹலோ அசின, நான் இதை மேல மாட்ட வந்துடுறேன். நான் தான் விஜீஷ். அது என்னவா? விஜீஷ் யாருக்கோ ஃபோன் பண்ண போயிருக்காரு. பார்க்கலாம். சரி ப்ளீஸ் கொடுங்க. ஹலோ சார். ஓகே சார். அப்படிங்களா? ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சார். பச்சு, நாளைக்கு காலையில் ஒரு சில பேரை போய் நம்ம பார்க்கலாம். அவங்க என் பாஸோட தூரத்து சொந்தம். அவர் நம்மளுக்கு உதவி செய்வாரா? எல்லா வகையிலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ப்பா. என்ன ஒரு சிகரெட் கொடு. நம்ம காலையில் போனால் வேற நடக்குமா? ட்ரை பண்ணி பார்ப்போம். பச்சு கண்ணா, நான் சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதடா. அப்பா ஏதோ கோபத்துல அந்த மாதிரி சொல்லிட்டேன். விடுறா கண்ணா. சரி, நம்ம பானு கிட்ட ஒரு சில பொருள் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கேன். அம்மாவுக்கு ஒரு போனும் கொடுத்துருக்கேன். அவகிட்ட இருந்து வாங்கி கொடுத்துடுறா. ஏன்னா அவகிட்ட போன் பேசும்போது எதுவும் கேட்க மாட்டேங்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு காலையில பார்க்கலாம். பச்சு, அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. எங்க போற? நான் எம்பியை பார்க்க போறேன். கொண்டு வரதுக்கு இன்னும் பெர்மிஷன் எதுவும் கிடைக்கல. அப்பா சொன்னாரு. நீ கவலைப்படாத, பெர்மிஷன் கிடைச்சிடும். ஆமி. பச்சு, சரி நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அவரை பார்த்துட்டு வரேன். கூட அசியம் கூட்டு போலாம்ல? இல்ல, அவன் டைரக்டா வரேன்னு சொல்லிட்டான். சரி. விஜீஷ்ண்ண அண்ணே போலாம். நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ரே சந்திரா, மோகன் சொன்ன மீட்டிங் தள்ளி போட்டாச்சுல? போட்டாச்சு சார். அது புரோட்டோகால் பிரச்சனை. என்னால போக முடியாதுப்பா. சார், இவர்தான் நான் சொன்ன விஜீஷ் சார். விஷயம் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. வாங்க நான் சொல்றேன். எந்த விஷயத்துக்கும் இங்க நோட்டிபிகேஷன் கொடுக்கறது கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்ல. ஏன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அதனால நல்ல காரணம் ஒண்ணு தேவை. இப்போ இங்க லாக்டவுன் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு பாடிஸ் கொண்டு வரது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது அப்புறம் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதனால இன்னும் 2 நாளைக்கு வெயிட் பண்ணா அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றம் வருதான்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாப்போமே. அப்புறம் நாளைக்கு டெல்லியில ஒரு பெரிய லெவல் மீட்டிங் இருக்குப்பா. ஆனா இப்போ பிரச்சனை என்னன்னு பார்த்தனா, இப்பெல்லாம் அவங்க எந்த நேரத்துல என்ன யோசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லப்பா.
அதான் சொல்கிறேன். இவனோட அப்பாவா? ஆமாம் சார். ஆமாம் சார். இங்கே பாருப்பா, தப்பாக எடுத்துக்காத. இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது கரெக்டு கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுங்கப்பா. புரியுதா? ராஜேஷ் என்ன அது சந்திரன் கிட்ட கொடுத்துருங்க, அவன் பார்த்து சார். சார், டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி ஏதாவது பார்க்க முடியுமா சார்? மீடியாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் ஏதாவது நடக்கும்ல? இல்லடா தம்பி, உன் நிலைமை எனக்கு புரியுது. ஆனால் இன்னைக்கு இதுதான் நிதர்சனம். நீ வேணா ஒன்று பண்ணு, நான் டெல்லிக்கு வேணா கால் பண்ணுறேன். எனக்கு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா விஜேஷ் நான் உனக்கு கால் பண்ணுறேன். சரியா? கவலைப்படாத, வரப்பா. சரி. சரி, அப்போ நானும் கிளம்புறேன். என் மேனேஜரை பற்றி தெரியும்ல. பச்சு, வரேன். டெல்லியில் இருந்தா சொல்லுங்க. ம், சரிங்க. பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து எல்லாம் நல்லபடியாக நடக்க முடியும். என்னாச்சு? வாடா. அல்லாஹ்வின் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நாளைக்கு மீட்டிங்னு சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவங்க முடிவை பற்றி எதுவும் சொல்லலை. என்னது ஒரு நாள் பொறுத்திருந்து பார்க்கலான்னு பார்த்தா இழுத்துக்கிட்டே இருக்கு. இந்த பச்சு கிட்ட எவ்வளவு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறான். என்னங்க? ச்சே, இந்த டவர் வேற. வர இரு, வர இரு. சரி, நான் நோர்காவோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலாம். சரி, பச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்றேன். சரிப்பா. அல்லாஹ் இவர்களை காத்து வருவாராக. என்னடி என்னாச்சு? நாளைக்கு ஏதோ மீட்டிங்கா, அதான் வெயிட் பண்றானா. செத்த பணம் தானே, அதை வச்சுட்டு என்ன பண்றானுங்க? அல்லாஹ் எல்லோரையும் காத்தருள்வாராக. அல்லாஹு அக்பர். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். சரிங்க. இன்ஷா அல்லாஹ். இதுக்கு மேலேயும் பிடிவாதமா இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? இன்னும் என்ன பண்ணாலும் நிலவரம் மாற போறதில்ல. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். பாடி என்னைக்கு வருதுன்னு விசாரிச்சு சொல்லுங்க, நான் அப்போ வரேன். அசன் என்ன, நானும் போயிட்டு வரேன். ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடலாம்மா. எல்லாமே நம்மள படைச்ச ஆண்டவன் கிட்டதான் இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும்? நீ அம்மா கூடவே இரு. என்ன, எல்லாம் சரியாயிடும். எல்லாரும் கிளம்புறீங்களா? அம்மா தான் போறாங்க. சரிம்மா, அப்புறம் வரேன். இது உள்ள வைமா. குழந்தைய நல்லா பாத்துக்க, சரியா? நீங்க கிளம்புங்க, முதல்ல வெயிட் பண்றாருல்ல. உன் முடிவுல எந்த மாற்றமும் இல்லையா? நீ என் கூட வரலையா? இல்லம்மா, நான் இங்கேயே இருக்கேன். போலாமா? டாடா காட்டு. அத உள்ள வச்சுட்டு சீக்கிரம் வாண்ண. ஆலிமாமா. என்னம்மா நீ போலையா? பரவாயில்லம்மா, நீ இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன பண்றது, அவன் மட்டும் கொஞ்சம் ஒத்து வந்திருந்தா இந்நேரத்துக்கு நீ இங்கேயே இருந்திருக்கலாம். நான் அம்மாவை பார்த்துட்டு வரேன். கோழிக்கோடு போட்டியா? இந்த ஹெல்த் ஆஃபீஸர் இது போதும்ல? போதும். பச்சு, அந்த லேபுக்கு நீ காசு கொடுக்கலையா? சுமினாக்கு அதை வச்சு தானே மீட் எடுத்தோம். சரியா போச்சு. அந்த மேனேஜர் ஆளை கூட்டிட்டு வரான் பாரு. சார் சார், இப்போ அந்த பையன் வீட்டில் நிலைமை சரியில்லை சார். நம்ம அப்புறம் பேசிக்கலாமே. சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். விஜேஷ், நான் உங்ககிட்ட பேசிங்க வரல, நான் அவனை தான் பார்க்கணும். சரி போங்க. வந்துட்டீங்களா ஐயா? ஃபோன் பண்ணி ஃபோன் எடுக்கலன்னா அப்புறம் நிறைய வீட்டுக்கு தானே வந்தாகணும். என்ன நான் சொல்றது? இதுதானே இப்போ நாட்டு நடப்பு. சார் ஏற்கனவே அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க. எனக்கும் தெரியும் விஜேஷ், இவங்க சுச்சுவேஷன் என்னன்னு. எனக்கும் மனசாட்சிங்கிறது கொஞ்சம் இருக்குப்பா. அதான் எதுவும் பேசாம இருக்க. ஏதாவது ஒரு முடிவை சொல்லேன்பா. சார் எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க, நான் செட்டில் பண்றேன். ஒரு வாரம் தான்ப்பா, அதுக்கு மேல என்னால வெயிட் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் என்ன ஆகும்னு தெரியும்ல, கோர்ட்டு, லீகல் நோட்டீஸ், ப்ரொசீஜர்ஸ்னு இப்படி நிறைய வரும்.
என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். சரி வரேன் சார். நேத்துக்கே ஒரு நாள் வெயிட் பண்ணலாம்னு சொன்னேன். இப்ப என்னடானா ஏதோ மீட்டிங் இருக்கு முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்ற. விஷயம் என்னன்னா விடாம போயிட்டே இருக்கே. பச்சு, என் அப்பா இந்த மாதிரி ஐஸ் பெட்டில இருக்கிறது என்னால ஏத்துக்கவே முடியாது. இதுக்கு யாரு என்ன சொன்னாலும் என்னால சம்மதிக்க முடியாது. உஷாரா, கொஞ்சம் அமைதியா பேசு. இலை விழுந்து வீட்டுல கத்திட்டு இருக்க. எல்லாம் இவனோட பிடிவாதத்தினாலதாங்க. திடீர்னு எங்க இருந்து வந்தது உங்க அப்பா மேல இவ்வளவு புது பாசம்? செத்தாலும் சாகட்டும் தானே இருந்த. உஷாரா, போதும், நிறுத்து. நீங்க தான் இருப்பேன்னு தெரியும், அதான் வந்தேன். நீ ஒன்னும் நினைக்காத. புஷாரா ஏதோ கோவத்துல சொல்லிட்டா. நாள் போக போக ரொம்ப கஷ்டமா இருக்கு. முடிவெங்க தப்பாயிடுமோன்னு பயமா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. எந்த முடிவா இருந்தாலும் கடவுள் பார்த்து. யாருக்கு வந்திருக்கு? அந்த காய்கறிக்காரன் சுரேந்திரனுக்கு. அவருக்கு கொரோனா வந்துருச்சான். அத வெளியில சொல்லாம சுத்திட்டு இருந்திருக்காரு. வீட்டுல ஏதாவது கறி சமைச்சாலும் யார்கிட்டையும் சொல்லாம சுத்திக்கிட்டு இருப்பான். அவன் கடைக்கு போன எல்லாருக்குமே குவாரண்டைன் போட்டுட்டாங்க. அப்ப அங்க வாங்கி சாப்பிட்ட எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான் இல்ல? எல்லாரும் போங்க, தள்ளி போங்க, தள்ளி போங்கன்னு சொல்றல. வராதீங்க, போங்க. தள்ளுங்க, உள்ள தள்ளுங்கம்மா. உள்ள போங்க, உள்ள போங்கன்னு சொல்றல. தள்ளி போங்க, தள்ளி போங்க. ஐயோ, உங்களை தான் சொல்றேன். தள்ளி போங்க, தள்ளி போக மாட்டீங்களா? தள்ளி போங்க, வீட்டுக்குள்ள போங்க, வீட்டுக்குள்ள போங்க. ஐயோ, இது ராஜேஷனோட வண்டியில. அவன் தான் ஆட்டோல வரான். ஆர்த்தி இந்த ஆளுங்க தானே இருக்கான். பச்சு, ராஜேஷ்னா. வாடா, அப்படி போய் பேசலாம். விஷயம் தெரிஞ்சது, அதான் நேரம் இங்க வந்தேன். உனக்கு ஷிபு தெரியும்ல? பைடமித்தில் ஷிபு. அவன் குழந்தை ஆத்துல விழுந்துருச்சான். ஐயோ, பிரச்சனை ஒண்ணும் இல்ல. நேத்தான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தான். அதான் இங்க வர முடியல. எப்ப வருது? இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. இல்ல இல்ல வேண்டாம். இல்ல ராஜேஷ், வெச்சிக்கடா, பரவாயில்ல, வெச்சிக்கன்னு சொல்றேன்ல. எடுத்து முதல்ல உள்ள போய். இப்போ உனக்கு ரொம்ப தேவைப்படும். நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்றேன். அங்கிள், கமாரு, முதல்ல இதை புடிங்க. அவர் உங்களை என்னைக்கும் மறக்க மாட்டாரு. ஆமா ஆமா. பச்சு, பர்மிஷன்லாம் ரெடி ஆயிடுச்சுடா. இன்னைக்கு நைட்டுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இத அம்மா கிட்ட அப்படியே சொல்லிடுன்னு, சரியா? இப்போ டிக்கெட் விஷயத்தை தான் கொஞ்சம் பார்க்கணும். எல்லாம் சரியாயிடும், பாத்துக்கலாம். நீ எதுவும் ஒரி பண்ணாத. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க மாமா. சரி, சொல்றேன்ப்பா. நான் இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். சோ அப்புறம் கூப்பிடுறேன். பச்சு, நௌஷத் கூப்பிட்டானா? கால் பண்ணாரு. வணக்கம்ப்பா. அப்ப எல்லாத்தையும் சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். இனி எக்காரணத்தை கொண்டும் தாமதப்படுத்தக்கூடாது. ரச்சிதே, செக்ரட்டரி சுலைமனுக்கெல்லாம் கால் பண்ணி சுடுகாடு வேலை பாத்துக்கோப்பா. நீ போப்பா.
ஆனா மாமா இன்னும் டிக்கெட் ரெடி ஆகலன்னு சொன்னாரு. இதுக்கு மேல நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அந்த ஹெல்த் ஆபீசருக்கு போன் பண்ண, இனி ஏதாவது ப்ரொசீஜர் இருக்கான்னு கேட்டுக்கோ. சரிதானப்பா? மக்களின் கவனத்திற்கு, சாமண்டிக்குளம் ஆனவாடியில் இருக்கும் மக்களே, 56வது வார்டுல கொரோனா வைரஸோட பிரேக் அவுட் சிவியரா இருக்க காரணத்தினால அந்த வார்டை கண்டெய்ன்மெண்ட் ஜோனா மாத்திட்டோம்ங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். மக்கள் யாரும் அந்த பகுதிக்கு போகக்கூடாதுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கு. சாமண்டிக்குளம் ஆனவாடியில் இருக்கும் மக்களே, 56வது வார்டுல கொரோனா வைரஸோட பிரேக் அவுட் சிவியரா இருக்க காரணத்தினால அந்த வார்டை கண்டெய்ன்மெண்ட் ஜோனா மாத்திட்டோம். காலையில 6:30க்கெல்லாம் வந்துருங்க. சுடுகாட்டுல ஒரு 5 பேர் தாங்க விடுவாங்க. பாடி கூட யாரெல்லாம் வராங்க? பச்சு, இறந்தவருடைய பையன். என்ன பேரு? பஷ்ருதீன். என்ன? பஷ்ருதீன். இந்த கோவிட் அதிகமா இருக்கிறதுனால நம்ம சைடுல இருந்து வாலண்டியர்ஸ் வரமாட்டாங்க. சோ உங்க சைடுல இருந்து ஒரு 5 பேர், அதாவது சவப்பெட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் ஆள் தேவைப்படும் இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த 5 பேருமே 14 நாள் ஸ்ட்ரிக்டான குவாரண்டைன்ல இருக்கணும். இதை செஞ்சு ஆகணுங்க, இது புரோட்டோகால். அதனால திரும்பவும் சொல்றேன், அந்த 5 பேரை கரெக்டா பாருங்க. யார் அந்த 5 பேரு? பச்சு. பச்சுங்கிறது யாரு? பச்சு. பஷ்ருதீன். பச்சு. அப்துல் ரஷீத். அப்துல் ரஷீத். அசி. இல்ல அசி வேண்டாம், சிமி பிரெக்னென்ட்ல. வினு சாலி. சாலி. அசன். அசன். என்னால சவப்பெட்டி தூக்க முடியுங்க. 50 வயசு மேல இருக்கிறவங்க போக கூடாது. சார், விஜிஸ் தாமோதரன் பிவி. விஜிஸ் தாமோதரன் பிவி. பேர்ல சொல்லியாச்சுல? சரி, அப்ப நாளைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பாக்கி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பாத்துக்கலாம். ஓகே, சரி. சார், வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? அதெல்லாம் முடியாதுப்பா, என்னது கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ல. சார் அப்படி சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். நாங்க இங்க ரொம்ப நேரம் வைக்க மாட்டோம், அம்மா மட்டும் பாப்பாங்க. இப்ப பிரச்சனை அது இல்லைங்க. இன்னைக்கு கணக்கு பாத்தீங்களா, ஒரே நாள்ல 215 கேஸுங்க. அதுல 184 கேஸ் டிரான்ஸ்மிட் ஆனது. இப்ப போய் எமோஷனலா யோசிக்காம சேஃப்டி என்னங்கிறது மட்டும் பாருங்க. அதுக்கு தானே நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம். எவ்வளவுதான் சொல்றது? சார் ப்ளீஸ் சார். முடியாதுப்பா சார், எங்களுக்கு தெரியும் சார், இருந்தாலும் நீங்க கொஞ்சம். தம்பி, கேரளால அவுட் பிரேக் பெரிய விஷயமா இருக்கு. அதோட இந்த ஜோன்லயே 12 கேஸ் இருக்குப்பா. இந்த சமயத்துல மக்களோட சேஃப்டி பாப்பாங்களா இல்ல உங்க எமோஷனை பாப்பாங்களா? புரோட்டோகால்னு வேற ஒண்ணு இருக்குல்லப்பா. சார் அப்போ அம்மாவை சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வரலாமா? தம்பி, அவங்க வயசானவங்கப்பா, அங்க எப்படி நீ கூட்டிட்டு போவ? புரோட்டோகால் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, பாடி கிட்ட யாரும் போக கூடாது. ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிற? நீ வண்டி எடுப்பா ப்ளீஸ் சார். ரூல்ஸா மண்ணாங்கட்டி, இது கண்டெய்ன்மெண்ட் ஜோன் தெரிஞ்சு தானே பாடி எடுத்துட்டு வந்தாங்க. அது இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு கொண்டு வந்துட்டாங்கண்ணே. அது என்ன சட்டம்னா எல்லாருக்கும் ஒன்னா தானே இருக்கணும்? இப்படி எல்லாம் பண்ணலாமா? ஒரு சிகரெட் கொடு. யாரை கேட்டாலும் சும்மா புரோட்டோகால்னு சொல்றாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? இவங்களாவது போன் எடுக்கிறாங்களான்னு பாப்போம். இந்த கடைசி நிமிஷத்துல போய் எவன் கையை காலையை பிடிக்கிறத விட என்ன ஆனாலும் பரவாயில்ல, நாமளே பண்ணிட்டு போயிடலாம். மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. சுடுகாட்டுக்கு போறதா இருந்தா இந்த ரோடு பக்கமா தானப்பா போகணும். பச்சு, இந்த மாதிரி ரிஸ்க்லாம் எடுக்காதடா, அப்புறம் பிரச்சனை ஆயிடும். எது வேணாலும் ஆகட்டும், பாத்துக்கலாம். டேய் பச்சு, டேய் 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 பச்சு, பச்சு, டேய். அம்மா, அப்பா நாளைக்கு வராரு. அம்மாவால பார்க்க முடியும்ல? முடியும், வேண்டிக்கங்க. அங்கிள், கமரு இந்நேரம் கடல் பக்கம் அப்படியே பறந்துகிட்டு இருப்பான்ல.
இல்லையாப்பா? நம்ம கல்லாயி ஆறு இருக்குல்ல, நானும் கமருவோம் ஒரு மரப்பலகையில ஏறி அதுல கடந்து போவோம். நல்ல குஷியா இருக்கும். அந்த மாதிரி ஒரு தடவை போகும்போதா ஆத்தோரமா உங்க ஆத்தா துணி துவைச்சிட்டு இருந்தா. அப்பவே அவன் டாவடிச்சான். அவனுக்கு லவ் ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்துருச்சுடா. அதுக்கப்புறம் அவன் என்ன டீல்ல விட்டுட்டு படகு எடுத்துட்டு தனியாவே போக ஆரம்பிச்சிட்டான். அவன் ஒரு நல்ல மனுஷன்டா. அங்கிள், அப்பா சாகுற வரைக்கும் என் மேல கோவமா தான் இருந்திருப்பாருல்ல. எந்த ஒரு அப்பனும் சாகும்போது புள்ள மேல கோபத்தோட சாக மாட்டான்டா. அப்பா, 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 ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அப்பா, திடீர்னு எங்க இருக்கிற வந்தது அப்பா மேல புது பாசம். பச்சு கண்ணா, நான் சொன்னதை மனசுல வச்சுக்காதடா. அப்பா பச்சு கண்ணா. பச்சு எந்திரா, போகணும்ல. அப்புறம் கன்சர்ன் லெட்டரும் பாஸ்போர்ட் காப்பி எடுத்துட்டு வர மறந்துடாத. சரி வா. சார், சார் உங்க பேர் என்ன? ஷஹார். ஊரு சார்? இங்கதான் கக்கோடி. சொல்லுங்க. அதான் கொஞ்சம் பேசணும்னா அப்பாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். அது எப்படி? புரோட்டோகால்லாம் இருக்குல்லங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தானே இருக்கு. கண்டெய்ன்மெண்ட் ஜோன்குள்ளலாம் டெட் பாடிஸை கொண்டு போக கூடாதுங்க. ஆனா நீங்க மனசு வச்சீங்கன்னா வாய்ப்பு இருக்குல்ல சார்? இதுல நான் என்னங்க சொல்றது? ஷஹாத், ரெடி. ஒத்துக்கிட்டாரா? என்ன சொன்னாரு? அங்க போக இன்னும் டைம் இருக்குல்ல? இந்தா இத போட்டுக்கணுமா? முன்னாடி போங்க. பொறுமை கொண்டு போ. மேல வைங்க. அவ்வளவுதான். தள்ளுங்க. அவ்வளவுதான். போதும்.
ஹலோ ஹலோ எங்க வரீங்க? நானும் அப்பா இல்ல இல்ல நீங்க வரக்கூடாது. நீங்க அந்த வண்டியில வாங்க சார். இல்ல இந்த வண்டியில வரக்கூடாதுங்க. நீங்க அந்த வண்டியில வாங்க. சொல்றது கேளுங்க. முடியாதுன்னா முடியாது. நீங்க அந்த வண்டியில வாங்க. புரோட்டோகால் இருக்குன்னு நான் தான் சொன்னேன் இல்லங்க. சார். ஓகே ரெடி போலாம். ஆம்புலன்ஸ்லயே ஏற பார்த்தான் அவன். நாம என்ன பண்றது? புரோட்டோகால் இருக்கே, சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறி வந்திருந்தா நான் அவங்க போகிறதுக்குள்ள எப்படியாவது அந்த ஆளை கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன். அப்பனா இனி என்ன பண்றது? உஷாரா மாமா முன்னாடி போங்க. வந்துட்டு இருக்காங்க சார். இதான் சார் எங்க வீடு. அப்பாவை எங்க அம்மாக்கு ஒரே ஒரு வாட்டி காமிச்சிடலாம் சார். ப்ளீஸ் சார். சார் ஏங்க அதெல்லாம் முடியாதுன்னு அதான் அங்கேயே சொன்னேன் இல்லங்க. சார் சார் ப்ளீஸ் சார், நீங்க மனசு வச்சா நடக்கும் சார். ப்ளீஸ் சார். ஏங்க சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க? புரோட்டோகால்லாம் இருக்குல்ல. ப்ளீஸ் சார். சார் என்னால முடிஞ்சா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். சொல்லுங்க பார்க்கலாம். சார் சார் ப்ளீஸ் சார். அந்த வண்டி எங்க இருந்து எடுங்க. எடுங்க சொல்லுங்க. ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? வண்டி இறங்கி விட்டது. எடுங்க வண்டி எடுங்க. பக்கத்துல தானங்க இருக்கு. இங்க நிப்பாட்டனா அங்க நிப்பாட்டனா சொன்னா கேட்க மாட்டீங்களா? பாடியை வந்து உள்ள பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படிங்க வெளியே எடுத்து காட்ட முடியும்? சொன்னா கேட்க மாட்டீங்க. கிட்ட ஓர பேசுறீங்க. எங்க புரோட்டோகால் இருக்குன்னு சொல்றல. என்னங்க புரோட்டோகால்? மண்ணா கட்டி உங்க இஷ்டத்துக்கு புரோட்டோகாலை மாத்துவீங்களா? ஏய் சாலி கவுத்துறா. போடா. எங்க போறீங்க? சார் அட எதுக்குடா பிரச்சனை பண்ற? நான் பேசிக்கிறேன் விடு. அட பேசுறதுல ஒண்ணு இல்லடா. நான் தான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன்லங்க. கவர்மெண்ட் சில ரூல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்களா? அதன சும்மாவா சொல்லிருக்காங்க? எல்லாம் ஃபாலோ பண்ணதானே சொல்லிருக்காங்க. அத மீறி எப்படிங்க செய்ய முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். கமரு கமரு நான் தான் அசாண்டா. கமரு இவன் சொல்றது எல்லாம் உண்மைதானே? ஏர்போர்ட்ல இருந்து பஜ்ஜி இவன் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப இருந்து புரோட்டோகால் இறங்குறீங்களோ? இருங்க நான் போலீஸ் கூப்பிடுறேன். கொஞ்சம் பொறுமையா போலீஸ் கூப்பிடுவாங்க. போலீஸ் எடுத்துட்டு போகணும். அவரை கொண்டு போகட்டும், விட்டுரு. என்னோட அப்பா பேர்ல இருக்கிற எல்லா விதமான சொத்துக்களையும் அவருடைய மூத்த மகனான பஷருத்தீன் ஆகிய நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். இது வரைக்கும் அவரு தெரிஞ்சோ தெரியாமலையோ செய்த பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சிருங்க. அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும்.